அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் ரிவிஷன் தான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு டாபிக். அந்த வகையில் இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ், மற்ற டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட டாபிக் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்து அந்த மேக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த டாபிக் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்தோடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் முதல் கொஸ்டின் பாருங்கள். C and D together can make a chair in 4 days and C alone can make this chair in 12 days. In how many days D alone can make this chair அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? C மற்றும் D இணைந்து ஒரு நாற்காலியை 4 நாட்களில் உருவாக்க முடியும் மற்றும் C மட்டும் 12 நாட்களில் இந்த நாற்காலியை உருவாக்க முடியும். D மட்டும் எத்தனை நாட்களில் இந்த நாற்காலியை உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. ஒரு சேர் செய்கிறது தான் வேலை. ஒன்றில் ஏபின்னு கொடுக்காம அப்படியே சிடி அப்படின்னு சொல்லி நேமை மட்டும் மாற்றிருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏபின்னு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் டியும் சேர்ந்து அந்த சேரை 4 நாளில் முடிப்பாங்கன்னா முழுசாக முடித்தது தான் சொல்லியிருக்காங்க. அப்போது சி ப்ளஸ் டி ஓகே ரெண்டும் சேர்ந்து 4 நாளில் முடிக்கிறாங்க. சி மட்டும் 12 நாளில் முடிக்கிறாங்களா? சி மட்டும் 12 நாளில் முடிக்கிறாங்க. ரெண்டுமே முழுமையாக முடித்த டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு மொத்த வேலையை கண்டுபிடிச்சலாம். மொத்த வேலையை கண்டுபிடிக்கணும்னா 4 12க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? 4 12க்கு எல்சிஎம் எடுக்கணும். பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வந்து பெரிய நம்பர், எல்சிஎம் வந்து பெருசாக தான் இருக்க போது. இந்த 12 இந்த 4 வகுக்குமான்னு பார்த்தீங்கன்னா வகுக்கும். முன்னாங்க 12. அப்போ 12 தான் கண்டிப்பாக எல்சிஎமாக இருக்கும். நீங்கள் வேணால் டான வகுத்தில் போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ மொத்த வேலை வந்து 12. அப்போ ஒரு நாளைக்கு வேலை எவ்வளோ? 12 4ஆல் வகுத்தாக்கா 3. அப்போது சியும் டியும் இணைஞ்சு ஒரு நாளைக்கு 3 வேலை. அதே மாதிரி 12 12ஆல் வகுத்தாக்கா ஒரு வேலை. அப்போது சி மட்டும் ஒரு வேலையை செய்யுது ஒரு நாளைக்கு. அப்போது டி மட்டும்தான் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போது டி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும், இந்த சி ப்ளஸ் டிலேருந்து இந்த சிவை கழிச்சிட்டாக்கா டி கிடச்சிருமா? சி ப்ளஸ் டி மைனஸ் சி. அப்போனாக்கா சி ப்ளஸ் டி ஒரு நாளைக்கு 3 வேலையாக 3, டி சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை. அப்போது 1 கழிச்சோனாக்கா டி மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாங்க. இப்படியே 2 வேலையாக அந்த 12 நாளில் 12 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 12 / 2 6 நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இது ஜஸ்ட் அந்த 3 ஸ்டெப் மெத்தட் தான். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 6 நாளில் டி மட்டும் அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். விஜய் alone can complete a work in 50 days. How much part of the work will be completed 10 days அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு வேலையை 50 நாட்களில் விஜயால் முடிக்க முடியும். 10 நாட்களில் எவ்வளவு பகுதி பணிகள் முடிவடையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டேட்டாவும் கொடுக்கல. விஜய் மட்டும் 50 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை வச்சு மொத்த வேலை கண்டுபிடிக்கணும்னா எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த டேஸை அத்தனையால் பெருக்கிக்கணும்னு சொல்லுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்னு ஒரு ஆள் தான் கொடுத்துருக்காங்க. 50 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி மொத்தமாக 50 நாளைக்கு 50 வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். 10 நாளில் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலைனா 10 நாளில் எத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க? 10 வேலையை செஞ்சுருப்பாங்க. மொத்த வேலை 50, 10 நாளில் 10 வேலை செஞ்சுருப்பாங்க. அப்படின்னாக்கா எவ்வளவு பணிகள் முடிஞ்சிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஹவு பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து 50, இவங்க முடித்தது வந்து 10 அப்படின்னாக்கா அடிச்சோன்னாக்கா 1/5ன்னு வரும். அதாவது 5ல் 1 பங்கு வேலையை இந்த 10 நாளில் விஜய் செஞ்சுருப்பார். இதுதான் அதோட பொருள். ஓகேவா? ஜஸ்ட்டு இதை மட்டும் அந்த மொத்த வேலைன்னு எடுத்துக்கிட்டு 10 நாளில் 10 வேலைன்னு வச்சுக்கிட்டு போட்டாலே முடிஞ்சுது. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 1/5. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினை படித்து பாருங்கள். ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் அலோன் இன் 8 days. பி கேன் டூ தி சேம் ஒர்க் அலோன் இன் 21 days. If they work together for 3 days, then how much work is completed கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏ ஒரு வேலையை 8 நாட்களில் செய்துவிட முடியும். பி அதே வேலையை 21 நாட்களில் தனியாக செய்ய முடியும். இருவரும் 3 நாட்கள் ஒன்றாக வேலை செய்தால் எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? 2 பேருமே தனித்தனியாக முடித்த மொத்த நாள் கொடுத்துட்டாங்க. 8 நாளில் முடிச்சிடலாம், 21 நாளில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதை வச்சு மொத்த வேலை கண்டுபிடிச்சிடலாம். 3 நாள் தான் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. எவ்வளவு பகுதி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஏ வந்து 8 நாளில் முடிப்பாங்க, பி வந்து 21 நாளில் முடிப்பாங்க. இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் கண்டுபிடிச்சாக்கா மொத்த வேலை தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா 21ன்றது ஒத்தப்படையில் இருக்குது, 8ங்கிறது ரெட்டப்படையில் இருக்குது. காமனாக எதாலையுமே வகுப்படாது, நீங்கள் எதாலுமே போட முடியாது. அப்படிங்கிறப்ப இதை அப்படியே பெருக்க வேண்டியதான். 21 8 பெருக்கினீங்கன்னா 168ன்னு வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா மொத்த வேலையாக இருக்கும். ஓகேவா?
இதை வச்சு ஒரு நாளைக்கு வேலை கண்டுபிடிச்சிங்கனாக்கா ஏ 8 நாளில் முடிப்பாங்கன்னா 168 8ஆல் போட்டால் இந்த 21 தான் வரும். ஓகேவா, இந்த 21 வரும். அதே மாதிரி 168 8ஆல் 21ஆல் வகுத்திங்கன்னா இந்த 8 தான் வரும். ஓகேவா, இந்த கிராஸில் வர மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் வரும் ஒரு நாளைக்கு. ஏன்னா இதில் காமனாக எதுவுமே இல்லை, எல்சிஎம்க்கு அப்படியே பெருக்கி தான் எடுத்துருக்கோம். அப்போ ஏ ஒரு நாளைக்கு 21 வேலை, பி ஒரு நாளைக்கு 8 வேலைனா 2 பேரும் சேர்ந்தா ஏ ப்ளஸ் பி சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 29 வேலை செய்வாங்க. 21 + 8 29. இப்படியே 29 3 நாளைக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ 3 நாளைக்கு 3ஆல் பெருக்குனா எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. பெருக்க கூட தேவையில்லை. 3 நாளைக்கு பெருக்குனாக்கா இவ்வளோ வேலை வரும். மொத்த வேலை எவ்வளோ? 168. அவங்க என்ன கேட்குறாங்க? எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போது மொத்த வேலை 168. அதை கீழே போட்டு 3 நாளைக்கு அவங்க செஞ்ச வேலை 29 × 3 மேலே போட்டுடணும். இதை நீங்கள் பெருக்கி போடலாம், பெருக்கி போடாதீங்க, ஏன்னா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்தையும் அடித்து போட்டால் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். 3 நாளையே அடிக்கலாம். 1 3 3 3 15 மிச்சம் 1 18 6 3 18ன்னு வரும். இதுக்கப்புறம் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அடிக்க முடியாது. ஏன்னா 29ங்கிறது ஒரு பகாயம், அதை வேறு எதுவுமே பண்ண முடியாது. 29/56 தான் வரும். ஓகேவா, அதனால தான் நான் அடிக்கலை. பார்த்தவொடனே அந்த நம்பர் பார்த்தவொடனே இது பகாயன், எப்படியும் அதை அடிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை பெருக்கக்கூடாது, ஒரு ஸ்டெப்பை குறைக்கணும். ஓகேவா, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 29/56. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் படித்து பாருங்கள். ஏபிசி ஒர்க்கிங் அலோன் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15, 30 and 75 days respectively. They work together and get 1615 for completing the work. What is the difference in shares of A and C அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏ, பி மற்றும் சி தனியாக வேலை செய்பவர்கள் ஒரு வேலையை முறையே 15, 30 மற்றும் 75 நாட்களில் செய்ய முடியும். அவர்கள் ஒன்றாக வேலை செய்து வேலையை முடிப்பதற்கு ரூபாய் 1615 பெறுகிறார்கள். ஏ மற்றும் சியின் பங்குகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது ஏ 15 நாளில், பி 30 நாளில், சி 75 நாளில் அந்த வேலையை தனித்தனியாக முடிக்க முடியும். அதை தான் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? மொத்த வேலையை கண்டுபிடிப்போம். மொத்த வேலை இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக முடிச்சது தான் கொடுத்துருக்காங்கன்றனால இந்த 3த்துக்கும் 15, 30, 75க்கு எல்சிஎம் எடுத்தால் போதும். ஓகேவா, எல்சிஎம் எப்படி ஷார்ட்கட்டாக பண்ணலாம்? பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இந்த பெரிய நம்பர் இந்த 2 நம்பர் வகுக்குதான்னு பார்க்கணும். 15 வகுக்கும் 30 வகுக்காது. அதில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, கடைசியாக 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போது எல்சிஎம்மாக வரப்போகிற மொத்த நம்பரும் 0ல் முடியணும். அப்போ இந்த 75 2ஆல் பெருக்குனா 150ன்னு வரும். இந்த 150 இந்த 3 நம்பர் வகுக்குதான்னு பாருங்கள். 15 வகுக்கும், 75 கண்டிப்பாக வகுக்கும், 30 வகுக்குதானாக்கா 5 30 150ன்னு வந்துடும். அப்போ 150 வகுக்கணும் ஒன்று, 150 தான் எல்சிஎம்னு போட்டுடணும். ஓகேவா, நீங்கள் வேணால் டானா வகுத்தில் போட்டு பாருங்கள், கடைசியாக 150 தான் வரும். ஓகேவா, வேணால் போட்டாக்கா 3 5 15, இது ஒரு 6 5 30, 5ஆல் போட்டால் 1 5 5 மிச்சம் 2 5 25ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டால் 1 3 3 2 3 6 5 3 15ன்னு வரும். இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. அப்படின்னாக்கா 3 2 6 6 5 30 30 5 150 அப்படின்னு சொல்லி வரும். அதை தான் இப்படி ஷார்ட்டாக பார்த்த உடனே போடுறது. அப்போ 150 தான் மொத்த வேலைனா ஒரு நாளைக்கு செய்கிற வேலை என்ன? 150 / 15 ஒரு நாளைக்கு ஏவால் 10 வேலை செய்ய முடியும். அதே மாதிரி 150 / 30 பியால் 5 வேலை செய்ய முடியும். சியால் ஒரு நாளைக்கு அப்போது 2 வேலையே செய்ய முடியும். ஓகேவா, இப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்கிறது கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்து என்ன கேட்குறாங்க? 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சு தான் 1615 ரூபா வாங்குறாங்களாம். ஓகேவா, இதை எப்படி செய்யலாம்னா பார்க்கலான்னா, ஒரு நாளைக்கு ஏ 10 வேலை, பி 5 வேலை, சி 2 வேலைன்றத ஒரு நாளைக்கு ஏ 10 பங்கு வேலை, பி 5 பங்கு வேலை, சி 2 பங்கு வேலையாக செஞ்சு தான் அந்த மொத்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்தால் 10 + 5 + 2 மொத்தமாக 15 17 பங்கு வேலையை ஒரு நாளைக்கு செய்கிறாங்க. ஓகேவா, இப்படியே ஒரு நாளைக்காக செஞ்சு தான் முடிக்க போகிறாங்க. நம்ம அந்த ஒரு நாளை வச்சே எடுத்துக்குவோம். 17 பங்கு வேலையை செஞ்சால் 1615 ரூபா கிடைக்குது. ஓகேவா, 17 பங்கு வேலையை செஞ்சால் 1615 ரூபா கிடைக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இன் ஷேர்ஸ் ஏ அண்ட் சி. ஏவுக்கு கிடைக்கிற பங்குக்கும் சிவுக்கு கிடைக்கிற பங்குக்கும் வித்தியாசம் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஏ 10 பங்கு வேலையை செய்கிறான், சி 2 பங்கு வேலையை செய்கிறான். அப்போ 10ல் 2 போனால் 8 பங்கு வேலை அப்படின்றது அவங்களோட வித்தியாசம் ஏவுக்கும் சிவுக்கும். ஓகேவா, ஏசிக்கு உள்ள வித்தியாசம் 8 பங்கு. 17 பங்கு வேலை செய்கிறப்ப 1615 ரூபா கிடைக்குதான். 8 பங்கு வேலை செய்கிற, அதாவது அந்த வித்தியாசமாக இருக்கிற 8 பங்குக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டாலே முடிஞ்சுது. டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். அடித்து பார்த்தீங்கன்னா 17 165, 1 17 17,
9 17 153 வரும். ஓகேவா? ஏன்னா 10 17 170, அதுலேருந்து ஒரு 17 கழிச்சா 153. அப்போ பேலன்ஸ் 8 85 வரும். அப்போது 5 15 5 17 85 வந்துடும். அப்போது எக்ஸுக்கு எதற்கு 1 ஆயிடுச்சுன்னு 1 பெருக்க வேண்டியதான். 8 × 95 8 9 ஒரு 72 720 வரும். 8 40 மொத்தமாக கூட்டினா 760 வரும். அப்போது 8 பங்கு வித்தியாசத்தோட அமௌண்ட் என்ன? 760. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதை நீங்கள் தனித்தனியாக பிரித்து போடலாம். இப்படி வித்தியாசம்னு சொல்லி ஒரு பங்கு அந்த பங்கை வச்சுக்கிட்டு இப்படியே போட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்துடும். சரியா? இதுவுமே அதே 3 ஸ்டெப்பு தான். உங்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த டானாவகத்தில் தனியாக போட்டு வித்தியாசத்தில் தனியாக போட்டுலாம் கேட்டிருக்கேன். ஸ்பீடாக போகிறப்போ அதெல்லாம் விட்டுட்டு டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் படிச்சுப்பாங்க. 36 men and 48 women can do a certain work in 1 day, whereas 6 men and 12 women can do it in 5 days. The number of women required to the same work in 8 days is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வேலையை 36 ஆண்களும் 48 பெண்களும் ஒரே நாளில் செய்ய முடியும். அதே வேலையை 6 ஆண்களும் 12 பெண்களும் 5 நாட்களில் செய்ய முடியும். அதே வேலையை 8 நாட்களில் செய்ய தேவையான பெண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மென்னு உமனுன்னு கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? மென்னையும் உமனையும் முடித்த நாளை வச்சு கம்பேர் பண்ணி ஒரு மென் எத்தனை உமனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு ஒன்று எல்லாமே மென்னாக மாற்றணும், இல்லை எல்லாமே உமனாக மாற்றி கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்? 36 மென்னும் 48 உமனும் 1 டேயில் முடிக்கிறாங்களா? அப்போ 36 மென்னு 48 உமன் 1 டேயில் முடிக்கிறதும் ஈக்குவல் டு 6 men 12 women 5 டேஸில் முடிக்கிறதும் சமமாக 6 men + 12 women 5 டேஸில் முடிக்கிறதும் சமம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். அப்போ உள்ள ஒன்றால் பெருக்கினாலும் அதே தான் வரும். 36 men + 48 women = 5 உள்ள பெருக்கினா 30 men + 60 women. உமனெல்லாம் ஒரு பக்கம், மென்னெல்லாம் ஒரு பக்கம். மென்னை இந்த சைடு கொண்டாடுவோம். 36 மென்னு - 30 மென்னு. உமன் அந்த சைடு கொண்டு போனால் 60 உமன் - 48 உமன். ஓகேவா? அப்போ கழிச்சோன்னாக்கா 6 men = 60ல் 48 போனால் 12 உமன் வரும். அப்போது 1 men = 2 உமன் வருமா? 1 6 6 2 6 12 அடிச்சோன்னா 1 men = 2 உமன். அதாவது ஒரு ஆண் 2 பெண்ணுக்கு சமம். அடுத்து என்ன கேட்குறாங்க? த நம்பர் ஆஃப் உமன் ரெக்வயர்ட் டு டூ தி சேம் ஒர்க் இன் 8 டேஸ்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உமன் 8 நாளில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. உமனை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு டேட்டாவை ஃபுல்லாக உமனாக மாற்றணும். நம்ம இந்த டேட்டாவை உமனாக மாற்றுவோமா? 36 மென்னு 48 உமனு ஒரு நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு மென்னு 2 உமனுக்கு சமம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 36 இந்த மென்னுக்கு பதிலாக 2 உமன்னு போட்டு ப்ளஸ் 48 உமன் = ஒரு நாளில் முடிக்கிறாங்க. உள்ளே பெருக்குனா 72 உமன் ப்ளஸ் 48 உமன் = ஒரு நாளில் முடிக்கிறாங்க. கூட்டினா 120 வருமா? 120 உமன் ஒரு நாளில் முடிக்கிறாங்கன்னு வருது. ஓகேவா? அதாவது 120 உமன் ஒரு நாளில் முடிக்கிறாங்க. எத்தனை உமன் 8 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? 120 உமன் ஒரு நாளில் அந்த ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஒரு வேலை தான். அப்போ கீழே 1ன்னு போட்டு வேண்டியதான். ஒரு வேலை தான். அதே வேலையை ஓகேவா எத்தனை உமன் செய்கிறாங்கன்னு தெரியல. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை உமன் தெரியல. 8 நாளில் முடிக்கிறாங்க. அதே ஒரு வேலை தான். கீழே வேலையை போடணும். அதே ஒரு வேலை தான். போட்டால் இந்த எக்ஸ் மட்டும் தெரியாமல் இருக்குமா? கண்டுபிடிச்சலாமா? அப்போது 1 8 8 8 அந்த சைடு அடிய போகுது. அப்போ 1 8 1 8 மிச்சம் 4 8 40ன்னு வரும். அப்போ எக்ஸ் = என்ன? 15ன்னு வரும். ஓகேவா? அப்போது 15 உமன் 8 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி மென்னு உமனு இல்லை இடையில சில்ட்ரன்ஸை சேர்ந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாலே கம்பேர் பண்ணி ஒரு மென் எத்தனை உமனுக்கு சமம், எத்தனை சில்ட்ரன் சமம்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி ஃபைனல் ஸ்டெப்பு போடுவோம். ஓகேவா? எல்லாத்தையுமே ஒரே டேட்டாவை மாற்றிக்கிட்டு ஃபைனல் ஸ்டெப் போட வேண்டியதான். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினை படித்து பாருங்கள். இஃப் 12 carpenter working 6 hours a day can make 460 chairs in 240 days, then the number of chairs made by 18 carpenters in 36 days each working 8 hours is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் உழைக்கும் 12 தச்சர்கள் 240 நாட்களில் 460 நாற்காலிகளை உருவாக்க முடியும் என்றால் 18 தச்சர்கள் 36 நாட்களில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாற்காலிகள் செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மாடல் 1 தான். அப்படியே கம்பேர் பண்ண வேண்டியதான். பெருசாக யோசிக்கவே தேவையில்லை.
அவங்க சொன்ன வார்த்தைக்கு நேரம் எழுதிக்கிட்டே போக வேண்டியதான். 12 கார்பெண்டர் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சு 460 சேர் செய்கிறாங்களா. 460 சேருங்கிறது வேலையை எப்போவுமே கீழே போடணும். 460 சேர் செய்கிறாங்க 240 நாளில். அப்போது 240 நாட்கள். அதுவும் எத்தனை சேர் செய்கிறாங்கன்னு தெரில. தென் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போது வேலை தான் கண்டுபிடிக்கணும். இந்த சைடு எக்ஸ்ன்னு போட்டுக்க வேண்டியதான். 18 கார்பெண்டர் 36 நாளைக்கு. ஓகேவா, 36 நாளைக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை சேர் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. இப்படி எழுதிட்டாலே முடிஞ்சுது. நமக்கு தேவைன்னா எக்ஸ் மட்டும்தான், அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். மற்றது எல்லாத்தையுமே அடிக்க வேண்டியதான். இதை இந்த சைடு கீழே கொண்டாந்துவிட்டு அடிக்கலாம், இல்லை அப்படியே அடிக்க வேண்டியதான். 1 6 6 6 36, 1 6 6 12, 1 2 4 2 8, 1 4 4 6 4 24, ஒரு 0. இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிட்டோன்னா 1 6 3 18ன்னு வரும். அப்போது எல்லாம் அடிபட்டு இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த இடத்துல 46 இருக்குது. எதற்கு எல்லாமே அடிபட்டு எக்ஸை இந்த சைடு கொண்டாந்து 46 அந்த சைடு கொண்டு போண்டா. எக்ஸ் = 3 × 46, எக்ஸ் = என்ன 138ன்னு வரும். அப்படியே டேரெக்டாக போட்டு படபடன்னு அடித்தாங்க 10 செகண்ட் தான். 138 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான். ஓகேவா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கொஸ்டினை படித்து பாருங்கள். A can do 50% of the job in 16 days. B can do 1/4 of the same job in 24 days. Working together, in how many days they can do 7/4 of the job னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. A 50% வேலையை 16 நாட்களில் செய்ய முடியும். B அதே வேளையில் 4/1 24 நாட்களில் செய்ய முடியும். இருவரும் ஒன்றாக வேலை செய்தால் எத்தனை நாட்களில் 7/4? ஓகேவா. 4/7 7/4 வேலையை எப்போது செய்ய முடியும், எத்தனை நாட்களில் செய்ய முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பாதியாக முடித்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க முழுமையாக அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 ஸ்டெப் மெத்தட் தான். ஓகேவா. ஏ 50% ஒர்க்கை 16 நாளில் முடிக்கிறாங்களாம். 50% முடிக்க 16 நாள்னா 100% முடித்தா தானே அந்த வேலை முழுமையாகும். முழுமையான டேட்டா வச்சு தானே நம்மளால் எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். அப்போது 100% முடிக்க எவ்வளோ ஆகும்? 50% முடிக்க 16 நாள்னா அது அப்படியே 2ஆல் பெருக்குனா 32ன்னு வரும். ஓகேவா. அப்போ 50% என்ன, பாதி வேலை 1/2 வேலையை முடிக்க 16. அப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு போய் பெருக்குனா 32ன்னு வரும், ஒரு வேலையை முழுசாக முடிக்க. ஓகேவா. அதே மாதிரியே பி 1/4 ஆஃப் தி ஜாபை 24 நாளில் முடிக்கிறாங்களாம். 4 ஒரு பங்கு வேலையை முடிக்க 24னா அந்த ஒரு வேலை முழுசாக முடிக்கிறதுக்கு இந்த 4 இந்த சைடு கொண்டு போய் பெருக்குனாக்கா 4 2 8 4 16 96 நாள் ஆகும். அப்போது பி அந்த ஒரு வேலையை முழுசாக முடிக்க 96 நாள் ஆகுது. ஏ அந்த ஒரு வேலையை முழுசாக முடிக்க 32 நாள் ஆகுது. அப்போ இப்போ முழுமையாக முடித்த டேட்டா கிடச்சிச்சின்னு ஒன்று, இது ரெண்டுத்தையும் வச்சு எல்சிஎம் கண்டுபிடிச்சி மொத்த வேலையை கண்டுபிடிக்கலாமா? அப்போ 32யும் 96யும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கவே தேவையில்ல, பார்த்தோன்னே தெரியுது. 32 3ஆல் பெருக்குனா 96 வரும். அப்போ 96 தான் பெரிய நம்பர். அப்போ 96 தான் மொத்த வேலையாக இருக்கும். நீங்கள் வேணால் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். அப்போ 96 தான் மொத்த வேலைனா ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறான்? ஒரு 32 நாளில் 96 வேலையை முடிக்கிறானா? 96 / 32 ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வான். அப்போ பி 96 வேலையை 96 நாளில் தான் முடிக்கிறான். 96 நாளில் முடித்தா ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வான். அப்போ ஏவும் பியும் இணைஞ்சி வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. ஏவும் பியும் இணைஞ்சால் இவன் ஒரு நாளைக்கு 3 வேலை, இவன் ஒரு நாளைக்கு ஒரு வேலைனா 3 + 1 ஒரு நாளைக்கு ஏவும் பியும் இணைஞ்சி 4 வேலை செய்வாங்க. ஓகேவா. இணைஞ்சி மொத்த வேலையை எப்போ முடிப்பாங்கன்னு கேட்டால் இந்த 96 / 4ன்னு போட்டுடலாம். ஓகேவா. 24ன்னு வரும். 24 நாளில் முடிக்கிறதா வரும். ஆனால் அவங்க அப்படி கேட்கல, 7/4 ஆஃப் தி வேலையை. ஓகேவா. 7/4 வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. முதல்ல 7/4 வேலைனா எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா. மொத்த வேலை 96ன்னு தெரிஞ்சு போச்சு. மொத்த வேலை 96, அதில் 7/4 பங்குனா 7/4ஆல் அடித்தோன்னா 1 4 4 2 8 மிச்சம் 1 16 4 16 வரும். 7ஆல் பெருக்குனா 4 28 மிச்சம் 2 7 14 2 16 168 வேலை. ஓகேவா. அதாவது அந்த மொத்த வேலையை விட அதிக வேலை செய்ய போகிறாங்க. 7/4. ஓகேவா. 4ல் 7 பங்குனா 4 விட பெருசு தான், அதை விட அதிகம் தான். அப்போ 168 வேலையை எப்போ முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. 2 பேர் இணைஞ்சால் ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறாங்களா? அப்போ இந்த 168 வேலையை ஒரு நாளைக்கு 4 நாளாக செய்ய எவ்வளோ நாள் ஆகும்? 1 4 4 4 16 2 8, அப்போது 42 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா.
இதில் என்னென்னா மொத்தமாக முடித்த வேலையும் கொடுக்கல. முதல்ல அதை கண்டுபிடிச்சி அதை வச்சு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வச்சு வழக்கம் போல் ஒரு நாள் வேலை 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கடைசியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப மொத்த வேலையை வச்சு கேட்கல, 7/4 ஆஃப் தி வேலைன்னு சொன்னதுனால 7/4 பங்கு வேலைன்றது எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிச்சி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறப்ப எவ்வளோ நாளில் முடியுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதே ஸ்டெப்பு தான் 3 ஸ்டெப்புக்கு மேலே ஒரு ஸ்டெப் வர மாதிரி அவங்க கொஞ்சம் குழப்பி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நேராக கொண்டு வந்தாலே முடிஞ்சுது. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கணக்கு படிச்சுப்பாங்க. A and B working separatively can do a piece of work in 9 and 15 days respectively. If they work for a day alternately with A beginning, then the work will be completed in அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது தனித்தனியாக பணிபுரியும் A மற்றும் B ஒரு வேலையை முறையே 9 மற்றும் 15 நாட்களில் செய்ய முடியும். A வேலையை செய்ய தொடங்குகிறார். அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நபர் என்று மாறி மாறி வேலை செய்கின்றனர். ஓகேவா? ஆல்டர்னேட்டாக வேலை பார்க்குறாங்க. முழு வேலையையும் எத்தனை நாட்களில் முடிவடையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது முதல்ல 2 பேர் சேர்ந்து வேலை செய்யலை. ஏ ஆரம்பிக்கிறான். ஏ ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் பி அடுத்த நாள் வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் பி ஏ வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் பி வேலை செய்கிறான்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக 2 பேரும் மாற்றி மாற்றி வேலை செஞ்சு அந்த மொத்த வேலையை எப்போ முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல மொத்த வேலை கண்டுபிடிக்கணும். மொத்த வேலை கண்டுபிடிக்கணும்னா அவங்க இப்போ முடித்த நாளை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஏ 9 நாளாக ஏ 9 நாளில் முடிக்கிறான். பி 15 நாளில் அந்த ஒரு வேலையை தனித்தனியாக வேலை செஞ்சால் முடிக்க முடியும். அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு மொத்த வேலையை கண்டுபிடிக்கலாமா? 9ம் 15க்கும் எல்சிஎம் எடுக்கணும். பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்னா பெரிய நம்பர் 9 வகுக்குமான்னு பார்த்தா வகுக்காது. மறுபடியும் 2ஆல் பெருக்குனா 30 வரும். 9 வகுக்காது. மறுபடியும் 3ஆல் 15 பெருக்குனா 45ன்னு வரும். 45 9 வகுக்குமான்னு பார்த்தீங்கன்னா வகுக்கும். அப்போ 45 தான் எல்சிஎம்னு வரும். 45 தான் மொத்த வேலை. இல்லைனா டானாவத்தில் போட்டிங்கன்னா 3ஆல் போட்டால் 3 9 5 15ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் போட முடியாது. அப்போ பெருக்க வேண்டியதான். 3 9 9 5 45ன்னு வரும். ஓகேவா? அதுதான் அப்படியே பார்த்தவொடனே போகிறது. அப்போ மொத்தம் 45 வேலை. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்க? ஏ 9 நாளில் முடித்தா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வான். பி ஒரு நாளைக்கு 15 நாளில் முடித்தா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வான். ஓகேவா? அப்போ ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை, பி ஒரு நாளைக்கு 3 வேலை. ஏ தான் ஆரம்பிக்கிறான். ஓகேவா? ஏ வித் ஏ பிகினிங்னு சொல்லிட்டாங்க. ஏ தான் ஆரம்பிக்கிறான். ஏ என்ன பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு 5 வேலை செஞ்சுருப்பான். மொத்தம் 45 வேலை முடிக்கணும். மறுபடியும் அடுத்த நாள் பி 3 வேலையை செய்வான். அதுக்கடுத்து ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வான். பி அடுத்த நாள் 3 வேலையை செய்வான். இப்போ ஏவும் பியும் ஓகேவா 2 நாளில் இவன் ஒரு நாள் 5 வேலை, இவன் ஒரு நாள் 3 வேலைனா 2 நாளில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க? 5 + 3 8 வேலை செய்கிறாங்க. ஓகேவா? 2 நாளில் 8 வேலை முடியுது. நமக்கு 45 வேலை முடியணும். 45 8ஆல் அடித்தோன்னாக்கா ஓகேவா? இப்படி போடுங்க. 8ஆல் போட்டோன்னாக்கா 8 40ன்னு வரும். அப்போ பேலன்ஸ் 5. அதாவது 5 செட்டு 8 வேலையா 2 நாளைக்கு 8 வேலைனா 5 செட்டு 2 10 நாளைக்கு 40 வேலை செஞ்சிட முடியும். அப்பவும் பேலன்ஸ் 5 வேலை இருக்கும். மறுபடியும் என்ன ஆகும்? ஏ தான் முடிப்பான். ஓகேவா? ஏ தான் ஆரம்பிப்பான். ஏ பி 2 பேரும் சேர்ந்து 8 வேலைனா மறுபடியும் ஏ 5 வேலையை செய்கிறானா அப்போ பேலன்ஸ் இருக்கிற 5 வேலையை ஏ இன்னும் ஒரு நாளில் செஞ்சு முடிச்சிடும். அப்போது 11 நாளில் அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஒன்று இந்த மாதிரி ஒரு செட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வகுத்து பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இப்படியே போட வேண்டியதான். 5 3 5 3 5 3ன்னு போட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா ஓகேவா? 5 செட்டு போட்டோம். 3 2 5 செட்டு போட்டு கூட ஒரு 5 போட்டு இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா 45ன்னு வரும். அப்போ மொத்தம் எத்தனை நாளுன்னு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 11 நாள் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஒன்று இப்படி போடலாம். இப்படி போட்டால் டைம் எடுக்கும். ரெண்டுத்தையும் கூட்டி 2 நாளைக்கு 8 வேலை செய்கிறாங்க. அப்போது 8 8 45 வேலையில் 40 வேலையை செட்டாக முடிச்சிடுவாங்க. பேலன்ஸ் 5 வேலை இருக்கும். அதை ஏ ஆரம்பித்து முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி 11 நாள் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன? 11 நாள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கொஸ்டினை படித்து பாருங்கள். எக்ஸ் டிட் ஏ டாஸ்க் ஃபார் 24 days and left it incomplete. He could have finished the task all by himself in a total of 36 days. Y, who can finish task alone in 18 days, will take how many more days to complete the task அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது எக்ஸ் ஒரு பணியை 24 நாட்கள் செய்து அதை முழுமையடையாமல் விட்டார். மொத்தம் 36 நாட்களில் அவரே பணியை முடித்திருக்க முடியும். ஒய் 18 நாட்களில் பணியை தனியாக முடிக்கக்கூடியவர் மீதி பணியை முடிக்க இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது கணக்குப்படி என்னென்னா எக்ஸ் 36 நாளில் ஒரு வேலையை முடிச்சிடலாம். ஆனால் அவர் முழுசாக முடிக்காமல் 24 நாள் வேலை பார்த்துட்டு இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வேலையை ஒய் தான் செய்கிறாரு.
ஆனால் அந்த ஒய் வந்து அந்த வேலையை தனியாக முடிக்கணும்னு நினச்சாக்கா மொத்தமாக 18 நாளில் முடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஆனால் அவர் தனியாக முதலேருந்து ஆரம்பிக்கலை. இவர் விட்டுட்டு போனதுலேருந்து பேலன்ஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சார்ஜ் எடுத்துருக்காரு. மொத்தம் எத்தனை நாளில் பேலன்ஸ் இருக்கிற வேலையை அவர் முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கணக்கு. நம்ம என்ன பண்ணணும், மொத்த வேலையை கண்டுபிடிக்கணும்னா முழுசாக முடித்த நாளை வச்சு தான் கண்டுபிடிப்போம். இந்த 24 நாள் முடித்தாலும் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிருக்காங்க, அதை எடுத்துக்க மாட்டோம். எக்ஸ் வந்து 36 நாளில் தான் அந்த வேலையை முடிக்க முடியும். அப்போ எக்ஸ் வந்து 36 நாளில் முடிக்க முடியும். ஒய் தனியாக ஆரம்பித்து மொத்த வேலையும் 18 நாள்லேயும் முடிச்சிருக்க முடியும். ஆனால் அவரும் மொத்தமாக ஆரம்பிக்கலை, அவர் விட்டுட்டு போனது தான் பேலன்ஸ் முடிச்சிருக்காரு. அப்போ 18 நாளில் முடிக்க முடியும். இது ரெண்டுத்தை வச்சு மொத்த வேலையை கண்டுபிடிச்சிடலாமா? 36 18 வச்சு பார்த்தாலே தெரியுது, 18ஓட மடங்கு தான் 36ன்றனால 36 தான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ மொத்த வேலை 36. அப்போ ஒரு நாளைக்கு வேலை எக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க. 36 / 36 1. அப்படின்னா ஒய் வந்து 36 வேலையை 18 நாளில் செஞ்சால் ஒரு நாளைக்கு 2 வேலையை செஞ்சுருக்க முடியும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, எக்ஸ் வந்து 24 நாள் வேலை பார்த்து இன்கம்ப்ளீட்டாக விட்டு போயிட்டார். எக்ஸ் 24 நாளில் எத்தனை வேலையை முடிச்சிருப்பார்? எக்ஸ் வந்து 24 நாள் வேலை பார்க்குறாரு, ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செஞ்சுருக்க முடியும். அப்போ ஒரு வேலையை செஞ்சால் 24 நாளில் 24 வேலையை தான் செஞ்சு முடிச்சிருப்பார். ஆனால் முடிக்க வேண்டிய மொத்த வேலை 36. அப்போ 36ல் 24 போனால் பேலன்ஸ் 12 வேலை இருக்குது. இந்த 12 வேலையை தான் ஒய் முடிப்பார். ஒய்யால் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்ய முடியும். அப்போது 2 வேலையாக இந்த 12 வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும்? 6 நாளில் முடிக்க முடியும். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற வேலையை 6 நாளில் முடிக்க முடியும். அவங்க என்ன கேட்குறாங்க, மீதி பணியை முடிக்க தான் எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. மீதி பணின்றது அந்த 12 வேலை தான். 12 வேலையை ஒய் ஒரு நாளைக்கு 2 வேலையாக 6 நாளில் முடிச்சிருவார். அப்போ ஆன்சர் 6, ஆப்ஷன் சி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி போட்டுருணும். ஓகேவா? அவ்வளோதான், அதே ஸ்டெப்பை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதில் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். A can do a piece of work alone in 10 days, whereas B alone can do it in 15 days. They work together and get rupees 2000 for their work. What is the share of B? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏ ஒரு வேலையை 10 நாட்களில் செய்ய முடியும், பி அதே வேலையை 15 நாட்களில் செய்ய முடியும். அவர்கள் ஒன்றாக வேலை செய்து தங்கள் வேலைக்கு ரூபாய் 2000 மொத்தமாக பெறுகிறார்கள் எனில் பியின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், ஒரு நாள் வேலை எவ்வளோ செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி இத்தனை பங்கு வேலை செய்கிறப்ப 2000 ரூபா கிடைக்குதுன்னா பி மட்டும் எத்தனை பங்கு வேலை செய்கிறான்னு பார்த்து அதோட அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஏ வந்து 10 நாளில் முடிப்பான், பி வந்து 15 நாளில் முடிக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம். பார்த்தோன்னே எல்சிஎம் எடுக்கணும்னா 30ன்னு போட்டலாம். ஏன்னா 15 10 வகுக்காது, 15 2ஆல் பெருக்குனா 30 வரும். 30 10 வகுக்கணுன்னே 30 தான் எல்சிஎம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இல்லைனா 10 15 டானால் போடுங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ எல்சிஎம் 30, மொத்த வேலை 30. அப்போ ஒரு நாளைக்கு ஏ வந்து 30 / 10னாக்கா 3 வேலையை செய்ய முடியும், பி வந்து ஒரு நாளைக்கு 2 வேலையை செய்ய முடியும். ஓகேவா? அவங்க என்ன செய்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. ஏ ப்ளஸ் பி சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 3 + 2 5 வேலையை செய்ய முடியும். 5 வேலைன்றதை 5 பங்குன்னு வச்சுக்க வேண்டியதா. ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலையை செய்கிறாங்க. 5 பங்கு வேலை செய்கிறப்ப 2000 ரூபா கிடைக்குதா? 5 பங்கு வேலை செஞ்சாக்கா 2000 ரூபா கிடைக்கும். இதில் பி எத்தனை பங்கு வேலை செய்கிறான்? பி வந்து ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செய்கிறான். 2 வேலை செய்கிறான்னா 2 பங்கு வேலை செய்கிறான். 5 வேலை செய்கிறப்ப 2000 ரூபா கிடைக்குதுன்னா பி மட்டும் 2 பங்கு வேலை செய்கிறான், அவனுக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டால் முடிஞ்சுது. 1 5 5 4 5 20 400ன்னு வரும். அப்படியே கிராஸில் போயிருக்குன்னா எக்ஸ் = 2 × 400 800ன்னு வரும். ஓகேவா? அப்போது பியோட ஷேர் என்ன? 800 ரூபா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஷேருன்னு வரப்போ ஒரு நாள் வேலையை அந்த பங்காக வச்சுக்கிட்டு ரேஷியோவை வச்சுக்கிட்டு போட்ட வேண்டியதான். சரியா? ஏ ஒரு வேலையை 40 நாட்களில் முடிப்பார். அவர் அந்த வேலையை ஆரம்பித்த 5 நாட்களுக்கு பிறகு அந்த வேலையிலிருந்து விலகுகிறார். அதன் பிறகு பி அந்த வேலையை 21 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ மற்றும் பி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் கணக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஏ வந்து 40 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏ மட்டும் முழுசாக முடித்த டைம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஏ வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் வேலை பார்த்துட்டு போயிடுறாரு. பேலன்ஸ் இருக்கிற வேலையை தான் பி வந்து 21 நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி வந்து முழுசாக முடித்த வேலை நாட்கள் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஏவும் பியும் சேர்ந்து அந்த மொத்த வேலையும் எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் முடித்த வேலை தான் முழுவதுமாக கிடைச்சிருக்கு, டைம் கிடைச்சிருக்கு. அப்படின்றப்ப அந்த ஒன்றையே நம்ம மொத்த வேலையாக எடுத்துக்கிறோம். அதாவது ஏ வந்து 40 நாளில் முடிச்சிருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கல் தூக்கி போடுவார் அப்படின்னு சொல்லி மொத்த வேலையும் பார்த்திங்கன்னா அந்த எல்சிஎம் எடுக்காமல் அந்த மொத்த வேலையும் இந்த 40ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா?
மொத்த வேலை என்ன 40, அதாவது 40 கல் தூக்கி போடுற வேலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ ஏன் 40 நாளில் 40 வேலை 40 கல் தூக்கி போடுறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கல் தூக்கி போட்டிருப்பாரு? ஒரு கல் தூக்கி போட்டிருப்பாரு. ஓகேவா, ஒரு நாளுக்கு ஒரு கல் தூக்கி போட்டிருப்பாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, வேலை ஆரம்பித்த 5 நாட்களில் அவர் போயிடுறாராம். அப்போது ஏன் ஒரு நாளைக்கு ஒரு கல் தூக்கி போட்டால் 5 நாளைக்கு, ஓகேவா, 5 நாளைக்கு அப்போது ஒரு கல் இன்ட்டு 5 கல் தூக்கி போட்டிருப்பார். அந்த 40 கல்லை மொத்தம் 40 கல்லை 5 கல்லை தூக்கி போட்டால் பேலன்ஸ் 35 கல் இருக்கும். இந்த 35 கல்லை தான் என்ன பண்ணுறாரு, பி வந்து 21 நாளில் தூக்கி போடுறாராம். அப்போ பி வந்து 21 நாளில் பேலன்ஸ் இருக்கிற கல்லை தூக்கி போடுறாரு. அதாவது அந்த 35 கல்லை 21 நாளில் தூக்கி போடுறாருன்னா இதை அடித்தா என்ன வரும்? பி ஒரு நாளைக்கு எத்தனை கல் தூக்கி போடுறாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ 7ஆல் அடித்தா 3 21, 5 35, 5/3 கல் ஒரு நாளைக்கு பி தூக்கி போகிறது. ஓகேவா, பி வந்து ஒரு நாளைக்கு 5/3, ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு கல். அடுத்ததான் என்ன கேட்குறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து அந்த மொத்த வேலைனா என்ன, அந்த 40 கல்லையும் எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஏவும் பியும் இணைஞ்ச ஒரு நாளைக்கு எவ்வளோ கல் தூக்கி போடுவாங்கன்னு பார்க்கணும். ஏ ஒரு நாளைக்கு ஒரு கல் தூக்கி போடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. பி வந்து ஒரு நாளைக்கு 5/3 கல்லுன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் 5/3 ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த பக்கம் எல்சிஎம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுத்தால் காமனாக 3. அப்போது 1 3 3 ப்ளஸ் 5ன்னு வரும். அப்போ 8/3 கல்லை ஏவும் பியும் இணைஞ்சு ஒரு நாளைக்கு தூக்கி போடுறாங்க. அப்போ ஏவும் பியும் இணைஞ்சு ஒரு நாளைக்கு 8/3 கல் தூக்கி போட்டால் இந்த 40 கல்லை எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்க? அப்போ 40 / 8/3 ஒரு நாளைக்கு தூக்கி போகிறது 8/3 அடித்தாக்கா 1 8 8 8 40ன்னு வரும். அப்போது இந்த 3 அப்படியே மேலே போகுமா, வகுத்தல் இருக்கிறது மேலே பெருக்கல்ல வரும். அப்போ 5 × 3 15 நாட்களில் தூக்கி போடுவாங்க ஏவும் பியும் இணைஞ்சி அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஆப்ஷன் என்ன? ஏ. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 15 நாளில் தூக்கி போடுவாங்க. சரியா, இது வந்து கொஞ்சம் பாதி முடித்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக கொடுத்த மாதிரி தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். மொத்த வேலை எவ்வளோ, ஒரு நாளைக்கு வேலை எவ்வளோ, கடைசியாக ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டைம் அண்ட் ஒர்க்னாலே இந்த 3 ஸ்டெப்பில் தான் போடுவோம். அந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். இதில் என்னென்னா பேலன்ஸ் இருக்கிற வேலையை வச்சு அந்த ஒரு நாளோட வேலை என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் தெளிவாக இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டெப்பையே ஃபாலோ பண்ணோன்னா எல்லா கணக்குமே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு பள்ளியில் உணவு செய்யப்பட்டுள்ளது. அந்த உணவானது 120 ஆண்கள் அல்லது 200 குழந்தைகள் உண்ணலாம். அதில் 150 குழந்தைகள் உண்ட பிறகு மீதமுள்ள உணவை எத்தனை ஆண்கள் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸ்கூலில் சாப்பாடு செய்கிறாங்க. 120 ஆண்கள் அந்த சாப்பாடை சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா 200 குழந்தைகள் சாப்பிட முடியும். ஓகேவா, 120 ஆண்களும் 200 குழந்தைகளும்னு சொல்ல, யாராவது ஒருத்தவங்க 120 ஆண்கள் இல்லைன்னா 200 குழந்தைகள். அதில் 150 குழந்தைகள் சாப்பாட்டாங்க. மிச்சம் இருக்கிற உணவை எத்தனை ஆண்கள் சாப்பிட்லான்னு. 200 குழந்தைங்க சாப்பிட்ற கெப்பாசிட்டி இருக்கிற சாப்பாடை 150 குழந்தைகள் சாப்பிட்டாக்கா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 50 குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு இருக்கும். அந்த 50 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற சாப்பாடை எத்தனை ஆண்களால் சாப்பிட முடியும்னு பார்க்கணும். ஒன்று இதை 2 வழியாக போடலாம். ஒரு ஆண்கள் எத்தனை குழந்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 120 ஆண்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடும் 200 குழந்தைகள் சாப்பிட்றதும் ஒன்றுனாக்கா ஒரு ஆண் ஈக்குவல் டு 200 / 120 குழந்தை அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அப்போ ஒரு ஆண் 200 / 120 குழந்தைக்கு சமம்னாக்கா அடித்தோன்னாக்கா 0க்கு 0, 2ஆல் அடித்தோன்னாக்கா 6 2 12 மிச்சம் 10ன்னு வரும். 4ஆல் அடிச்சிருக்கலாம், 3 2 6 மிச்சம் 5, 5/3 குழந்தைக்கு சமம். இதுவே ஒரு குழந்தைனாக்கா இது அப்படியே தலைகீழாக வரும். ஒரு குழந்தைனாக்கா 3/5 ஆணுக்கு சமம். ஓகேவா, ஒரு குழந்தை வந்து 3/5 ஆணுக்கு சமம் அப்படின்னாக்கா இப்போ வந்து 50 குழந்தை சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது. ஓகேவா, அப்போது 3/5 / 50 குழந்தை எத்தனை ஆணுக்கு சமம்னு பார்த்தோன்னாக்கா 1 5 5 10ன்னு வரும். 30 ஆணுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா, அப்போ 50 குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து 30 ஆண்களால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி 30 ஆண்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, அப்படி இல்லைனா டைரெக்டாக இந்த மாதிரி அடித்து போடாமல் மொத்தமாகவே அந்த 200 குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு 120 ஆண்களுக்கு சமம். ஓகேவா, 120 / 200 அப்படின்றது தான் 2 பேரும் சமம். இன்ட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குது, 50 குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடாக ஒரே ஈக்குவேஷனாக இப்படியே போட்டு அடிச்சிடலாம். 0க்கு 0, 4ஆல் அடித்தோன்னா 3, 5 20, 5ஆல் அடித்தோன்னாக்கா 10 = 30 அப்படின்னு சொல்லி 30 ஆண்கள்னு ஒரே வரியிலேயே ஆன்சர் போடலாம். ஓகேவா, ஒன்று ஒரு குழந்தை ஈக்குவல் டு எத்தனை ஆண்கள்னு கண்டுபிடிச்சி போடணும். இல்லை அதை அப்படியே அடிக்காமல்
இந்த 200 டிவைட் 120 தலைகீழாக போட்டு 50 ஆண்கள் அப்படின்னு சொல்லி மிச்சம் 50 குழந்தைகள் சாப்பிட்ற சாப்பாடுன்னு சொல்லி இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? அடுத்து இந்த கணக்கு படிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 50% அதிக திறமையுள்ளவர் எனில் பி மட்டும் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்? ஓகேவா? எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. இது அந்த டைம் அண்ட் ஒரு கணக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஏ மட்டும் 18 நாளில் மொத்தமாக முடிக்கிற டேஸ் கொடுத்துட்டான். பி என்பவர் ஏயை விட 50% திறமை உள்ளவரான். எஃபிஷியன்சி வச்சு கொடுத்துருக்கான். அப்போ எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணி அந்த நேர்மாறல் அந்த ஃபார்முலாலேயே போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பி என்பவர் ஏயை விட 50% திறமையானவர்னா ஏ பின்னு 2 பேர் இருக்காங்கன்னா ஏயை விட பி வந்து 50% திறமையானவர். அதாவது ஏ வந்து ஒரு 100% திறமையானவனாக்கா அவனை விட இவன் 50% அதிகம், அப்படின்னா 150% திறமையானவன். இது வந்து இவங்களோட எஃபிஷியன்சி. ஓகேவா? அப்போ ஏ வந்து 18 நாளில் முடிக்கிறான். ஏவோட திறமை என்ன? 100%. ஒரு 100% திறமை உள்ளவன் 18 நாளில் ஒரு வேலையை கீழே தான் போகணும், ஒரு வேலையை முடிக்கிறான்னா 150% திறமை உள்ளவன் எத்தனை நாளில் அந்த ஒரு வேலையை முடிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் போட்டாலே முடிஞ்சுது. இது வந்து நாமளே க்ரியேட் பண்ணுற ஃபார்முலா மாதிரி. இப்போ இதை அடித்து போடலாம். இந்த 150 கீழே வரும். 150 கீழே கொண்டாந்தா 250 100 350 150 1 3 6 3 18 வரும். அப்போ எல்லாம் அடிபட்டுட்டு அப்படின்றப்ப 6 × 2 அப்போ 2 × 6 12 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 12 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஜஸ்ட் அந்த இதை தான் பார்த்தீங்கன்னாக்கா எஃபிஷியன்சி 1, இது வந்து டே 1. ஓகேவா? இது வந்து ஒர்க் 1, இது வந்து எஃபிஷியன்சி 2, இது வந்து டே 2, இது வந்து ஒர்க் 2 அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலாவில் போகிற மாதிரி. ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிளான டைம் அண்ட் ஒர்க் கணக்குகள். அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படிங்க. ஏ ஒரு வேலையை 24 நாட்களிலும் அதே வேலையை பி 30 நாட்களிலும் சி 60 நாட்களிலும் செய்து முடிக்கின்றனர் எனில் ஏபிசி ஆகிய மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிவைக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏபிசி தனித்தனியாக கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கேட்குறாங்க. அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஏ வந்து 24 நாளில் முடிக்கிறாங்க, பி வந்து 30 நாளில் முடிக்கிறாங்க, சி வந்து 60 நாளில் முடிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கேட்குறான். அப்போது மொத்த வேலை எத்தனைன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கு இந்த 24 30 60க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. 24 நாளில் அவன் முடிச்சிட்டான், 30 நாளில் முடிச்சிட்டான், 60 நாளில் முடிச்சிட்டான். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 120ன்னு வரும். அதாவது ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா பெரிய நம்பர் 60 எடுத்துக்கிட்டு 60 இந்த 2 நம்பர் வகுக்குமான்னு பார்ப்போம். 30 வகுப்படும், 24 வகுப்படாது. அப்போ 60 2ஆல் பெருக்குனா 120ன்னு வரும். 120 30 வகுக்கும், 24 வகுக்குமா? வகுக்கும். 24 5ஆல் பெருக்குனா 120ன்னு வரும். அப்போ 120 தான் எல்சிஎம்னு சொல்லி இப்படி ஷார்ட்கட்டாக போடணும். கண்டினியூஸாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லைனா டானாலாம் போட வேண்டியதான். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா 6ஆல் போடலாமா? 6ஆல் போட்டால் 4 6 24 5 6 30 1 6 6 10ன்னு வரும். மறுபடியும் 5ஆல் போட்டோன்னா 4 5 2ன்னு வரும். சாரி 1 2ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் 2 1 1ன்னு வரும். அப்போ இந்த 6 பெருக்கல் 5 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கணும். 6 5 30 32 60 62 120ன்னு வரும். ஓகேவா? இதை தான் ஷார்ட்கட்டாக நம்ம புரிஞ்சுட்டு போகிறது. 60 அதை அப்படியே 2ஆல் பெருசாக பெருக்கி வகுப்படுதான்னு பார்க்கணும். ஓகே, அப்போ 120 தான் எல்சிஎம்ன்றப்ப மொத்த வேலை எத்தனை? 120 வேலை. ஓகேவா? 120 கல்லுன்னு வச்சுக்கோங்க. 120 வேலை. இந்த 120 கல்லை 24 நாளில் தூக்கி போடுறோன்னா 120 / 24 ஒரு நாளைக்கு 5 கல் தூக்கி போடுவான். ஓகேவா? இது ஒரு நாளுக்கு. அப்போ பி 120 / 30 நாளில் முடிச்சாக்கா ஒரு நாளைக்கு 4 கல். 120 கல் 60 நாளில் தூக்கி போட்டால் சி ஒரு நாளைக்கு 2 கல். ஓகேவா? ஏ ஒரு நாளைக்கு 5 கல், பி ஒரு நாளைக்கு 2 கல், சி ஒரு நாளைக்கு 2 கல்லுனாக்கா, பி 4 கல்லுனாக்கா மொத்தமாக 5 + 4 + 2 9 + 2 11 கல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து தூக்கி போடுறது. அப்போ ஒரு நாளைக்கு 11 கல்லாக தூக்கி போட்டால் மொத்தம் 120 கல்லா? இந்த 120 கல்லை எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்க? 120 / 11 10 11னா 110ன்னு வரும். பேலன்ஸ் 10 / 11ன்னு வரும். ஓகேவா? ஒரு கலப்பு பின்னமாக வரும். 10 10/11ன்னு ஆன்சர் வரும். ஆன்சர் எங்கே இருக்குது? ஒன்று 10 10/11 வரணும், இல்லை 120/11 ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 120/11 நாட்கள் அப்படின்னு சொல்லி இப்படி போட்ட வேண்டியதான். இங்கே வந்து 120 / 11 அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தா கலப்பு பின்னத்தில் ஆன்சர் இருக்கான்னு பார்த்து போடணும். சிம்பிள் தான். அடுத்து இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்கள். 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் 2 நாட்களில் ஒரு கிணறு வெட்ட முடியும். 6 ஆண்களும் 2 சிறுவர்களும் 3 நாட்களில் அதே வேலையை செய்யலாம் எனில்
5 ஆண்களும் 3 சிறுவர்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கோட கடைசி மாடல். ஓகேவா, ஒரு மென்ஸ் ஈக்குவல் டு எத்தனை சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதான் கடைசி மாடல். டைம் அண்ட் ஒர்க்கில் இது கொஞ்சம் டைம் எடுக்கிற கணக்கு தான், கொஞ்சம் டஃப்பான கணக்கு. ஆனால் டஃப்பான கணக்குலாம் கிடையாது, சிம்பிளாக அதே 3 ஸ்டெப் மாதிரி தான் போட போகிறோம். ஒரு ஆண் எத்தனை சில்ட்ரனுக்கு சமம்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் 2 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்களாம். 8 ஆண்களுக்கு வந்து மென்னு வச்சுக்குவோம் எம்மு, ப்ளஸ் 6 சிறுவர்கள், 6 சிறுவர்களுக்கு சில்ட்ரன் சின்னு வச்சுக்குவோம். 8 மென்னும் 6 சில்ட்ரனும் 2 நாளில் முடிக்கிறவங்க. ஓகேவா, கிணறு வெட்டுறாங்க. அதே மாதிரி 6 ஆண்களும் 2 சிறுவர்களும் 6 மென்னு ப்ளஸ் 2 சில்ட்ரன்ஸ் 3 நாளில் முடிக்கிறாங்க. எது அதே வேலையை தான் முடிக்கிறாங்க. அப்போது 2 பேரோட திறனும் சமம். ஓகேவா, 8 மென்னு 6 சில்ட்ரன் 2 நாளில் வெட்டுறதும் 6 மென்னு 2 சில்ட்ரன் 3 நாளில் வெட்டுறதும் சமம். அப்போது உள்ளே பெருக்குனாக்கா 2ஆல் உள்ளே பெருக்குங்க. 2 8 16 மென்னு ப்ளஸ் 12 சில்ட்ரன் ஈக்குவல் டு 3 உள்ளே பெருக்குனா 18 மென்னு ப்ளஸ் 6 சில்ட்ரன் வரும். மென்னெல்லாம் ஒரு பக்கம், சில்ட்ரன்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துருவோம். மென் இந்த பக்கம், சில்ட்ரன் இந்த பக்கம் கொண்டு போனால் 12 சில்ட்ரன் மைனஸ் 6 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 18 மென்ஸ் ஈக்குவல் டு 16 மென். அப்போது 2 மென்னுன்னு வரும். இது வந்து 6 சில்ட்ரன் வரும். 2ஆல் அடித்தா 1 2 3 2 6ன்னு அடித்தாக்கா 3 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 1 மென்னு. ஓகேவா, அதாவது 3 சிறுவர்கள் ஒரு ஆணோட திறனுக்கு சமம். ஓகேவா, ஆண் அப்படி வந்து பெரிய ஆள் அப்படின்றதுனால 3 குழந்தைங்க செய்கிற வேலையை ஒரே ஆளாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி 1 மென் 3 சில்ட்ரனுக்கு சமம்னு இது கொண்டு வந்துட்டா கணக்கு முடிஞ்சுது. இப்போ அவங்க கணக்கு என்ன கேட்குறாங்க, 5 ஆண்களும் 3 சிறுவர்களும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா, 5 ஆண்கள் 5 மென்னும் 3 சில்ட்ரனும் சேர்ந்து எப்போ முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு தான் தெரியுமே, ஒரு மென்னு வந்து 3 சில்ட்ரனுக்கு சமமா. அப்போ 5 மென்னு எத்தனை சில்ட்ரன் சமம், 5 × 3 சில்ட்ரன் ப்ளஸ் 3 சில்ட்ரனா. அப்போ பெருக்குனாக்கா 15 சில்ட்ரன் ப்ளஸ் 3 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 18 சில்ட்ரன் அந்த வேலையை எப்போ முடிப்பாங்கன்றது தான் இப்படி மாற்றி கேட்டிருக்கேன். 5 ஆண்களும் 3 சிறுவர்களும் 18 சில்ட்ரன் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு சில்ட்ரனால் முடித்த வேலையை தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6 சில்ட்ரன் 6 மென்னு 2 சில்ட்ரன் சேர்ந்து 3 நாளில் வேலை பார்க்குறாங்களா. இதில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட்டாக சில்ட்ரனாக மாற்றணும். ஓகேவா, நம்ம வேணால் இதை அப்படியே கம்ப்ளீட்டாக சில்ட்ரனாக மாற்றுவோமே. 8 மென்னு ப்ளஸ் 6 சில்ட்ரன் 2 நாளில் முடிக்கிறாங்களா. நமக்கு தான் தெரியுமே, ஒரு மென்னு 3 சில்ட்ரன் சமமா. அப்போ 8 பெருக்கல் 3 சில்ட்ரன் ப்ளஸ் 6 சில்ட்ரன் 2 நாளில் முடிக்கிறாங்க. உள்ள பெருக்குனா 24 சில்ட்ரன் ப்ளஸ் 6 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 2, மொத்தமாக 30 சில்ட்ரன் 2 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 30 சில்ட்ரன் 2 நாளில் முடிக்கிறாங்க. 18 சில்ட்ரன் எத்தனை நாளில் முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறதா நம்மளோட கணக்கு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மென் 1 டைம் 1 அப்படின்ற ஃபார்முலாவில் வருதா. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, 30 சில்ட்ரனா. ஓகேவா, 18 சில்ட்ரன் எவ்வளோ நாளில், ஓகேவா, எத்தனை நாளில் முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. எக்ஸு எத்தனை வேலையை முடிக்க போகிறாங்க, ஒரே ஒரு வேலை, ஒரே ஒரு கிணறு வெட்டுற வேலை தான். ஈக்குவல் டு 30 சில்ட்ரன் 2 நாளில் அந்த கிணறை வெட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி கம்பேர் பண்ணாலே முடிஞ்சுது. சில்ட்ரனுக்கு சில்ட்ரன் போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 32 இருக்குது. எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதை அப்படியே கீழே கொண்டாந்துடும். அப்படியே அடிக்கலாம், கீழே கொண்டாந்து வேணாலும் அடிங்க. அடிச்சிங்கன்னா 1 2 9ன்னு வரும். 3ஆல் அடிச்சுன்னா 3 9 10 3 30ன்னு வரும். அப்போது 10/3ன்னு வருது. ஆன்சரில் பார்த்தீங்கன்னாக்கா நாட்கள் எல்லாமே கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ கலப்பு பின்னமாக போகணும். கலப்பு பின்னனாக்கா 3 9 மிச்சம் 1 /3ன்னு வரும். அப்போ 3 1/3ன்றது தான் ஆன்சர். எங்கே இருக்குது, 3 1/3, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இதில் முக்கியமானது என்னென்னா, ஒரு மென் சீக்குவல் எத்தனை சில்ட்ரன்னு கண்டுபிடிச்சி ஒன்று எல்லாமே மென்னாக கொண்டாடணும், இல்லை எல்லாமே சில்ட்ரனாக கொண்டாந்து கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதுதான் டைம் அவுட் ஒர்க்கோட கடைசி மாடல் கணக்கு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 1/3 நாட்கள். ஓகேவா, அடுத்து இந்த கணக்கு. அர்ஜுன் என்பவர் 20 நாட்களிலும் குமார் என்பவர் 40 நாட்களிலும் தனித்தனியே ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர். இவர்கள் இருவரும் ஜெயமணி என்பவருடன் சேர்ந்து அவ்வேலையை 5 நாட்களில் செய்து முடிக்கின்றார். எனில் ஜெயமணி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான்னு கேட்காங்க. ஓகேவா, ஏபிசின்னு கொடுக்காம ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் மட்டும், அர்ஜுனுக்கு ஏன்னு எடுத்துக்கும் 20 நாளில் முடிக்கிறாங்க. குமாருக்கு கே வந்து 40 நாளில் முடிக்கிறாங்க. ஜெயமணி ஜேவோட சேர்ந்தா 3 பேர் சேர்ந்தா, அர்ஜுனு குமார் அதுக்கப்புறம் ஜெயமணி ஜேவும் சேர்ந்தா 3 பேர் சேர்ந்தா 5 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஜெயமணி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை எழுதின உடனே அந்த 3 ஸ்டெப் மெத்தட் தான். மொத்தம் எத்தனை வேலை, அதாவது மொத்தம் எத்தனை கல்லுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 3த்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 20, 40, 5. இதை பார்த்த உடனே சொல்ல 40 தான் இதோட எல்சிஎம். ஏன்னா பெரிய நம்பர் எடுக்கணும். இந்த பெரிய நம்பர் இந்த 2 வகுக்கு தான் பார்க்கணும். வகுக்குன்னு ஒன்று இந்த 40 அப்படின்னு சொல்லி எல்சிஎம் போட்டுடலாம். உங்களுக்கு தோணலை அப்படின்னாக்கா நீங்கள் டானாவத்தில் போடுங்க. 5ஆல் போட்டால் 4, 8, 1ன்னு வரும். மறுபடியும் 4ஆல் போட்டாக்கா 1, 2ன்னு வரும். அப்போது 5 + 4 + 2 5 20, 22 40ன்னு வரும். ஓகேவா? இதுக்கெல்லாம் இந்த டைம் அவுட் ஒர்க் கணக்குக்கெலாம் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே அந்த 120லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி இதில் பார்த்தோன்னே 40. அப்போ மொத்த வேலை எத்தனை 40. அதுதான் முதல் ஸ்டெப்பு. ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்க? 40 கல்லை 20 நாளில் தூக்கி போட்டால் 2 வேலை ஒரு நாளைக்கு செய்கிறாங்க. 2 கல் தூக்கி போடுறாங்க. 40 கல்லை குமார் 40 நாளில் செஞ்சால் 1 கல்லை தூக்கி போடுறான். 40 கல்லை 3 பேர் சேர்ந்து 5 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 8 கல் தூக்கி போடுறாங்க. நமக்கு தேவை ஜே மட்டும்தான். அப்போது இந்த ஏகே ஜேலேருந்து இந்த ஏகேவை கழிச்சு விட்டால் ஜே மட்டும் கிடைக்குமா? அப்போது ஏகே ஜே 3 சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 8 கல், ஏவும் கேவும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 2 + 1 3 கல்லை தூக்கி போடுறாங்க. அப்போது 8 - 3 5 கல். அதாவது ஜெயமணி தான் ஒரு நாளைக்கு 5 கல் தூக்கி போடுறான். எஃபோர்ட் அதிகமாக போகிறதே ஜெயமணி தான். அப்போ 5 கல்லாக இந்த 40 கல்லை எத்தனை நாளில் தூக்கி போட்டிருப்பான்? 40/5 8 நாளில் தூக்கி போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி ஆன்சர் 8ன்னு போட்டலாம். ஓகேவா? அதே 3 ஸ்டெப்பு. மொத்த வேலை ஒரு நாளைக்கு. ஓகேவா? ஒரு நாளைக்கான வேலை 2ஆவது ஸ்டெப்பு, 3ஆவது ஸ்டெப்பில் ஆன்சர் 8 நாள் அப்படின்னு சொல்லி போட்டு போயிடலாம். ஓகேவா? இது டைம் அண்ட் ஒர்க்கோட ஈஸி மெத்தட் கணக்கு. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஏ, பி மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையே 24, 6 மற்றும் 12 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏபிசி வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக முடிக்கிறது கொடுத்துட்டு 3 பேர் சேர்ந்து முடிக்கிறது கேட்குறாங்க. அதாவது ஏ வந்து 24 நாட்களில், பி வந்து 6 நாட்களில், சி வந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. 3 பேர் இணைஞ்சினாக்கா ஏ + பி + சி எப்போ முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுவோம்? மொத்தமே பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்லேயும் இந்த டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். எல்லா மாடலுமே அப்படி தான் சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டோட்டலாக எவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது மொத்தம் எத்தனை கல்லுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பருக்குமே மீச்சம் எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எனக்கு பார்த்தோன்னே தெரியும் மீச்சம் பார்த்திங்கனாக்கா 24 தான் இருக்கும். ஏன்னா பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அந்த பெரிய நம்பரை மற்ற 2 நம்பரும் வகுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 24 6 வகுக்கும் 12 வகுக்கும். 4 6 24, 2 12 24. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா டானா வகுத்தலில் கூட போடலாம். 24 6 12 போட்டோன்னாக்கா ஃபஸ்ட்டு 2ஆல் போடணும், 12 3 4ன்னு வரும். அதுக்கப்புறம் 3ஆல் போடணும், 4 3 12, 1 3 3 4ன்னு வரும். மறுபடியும் 4ஆல் போட்டோன்னா 1 4 4 1 4 4 1 4 4ன்னு வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கணும். 4 3 12 12 2 24 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 24 கல். அதுதான் பார்த்திங்கன்னா டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? அதை தான் பார்த்த உடனே கூட போட்டலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி மடங்காக இருக்கிற மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க்கில் வேறு கேட்பாங்க டோட்டல் ஒர்க்குக்கு. இப்போ டோட்டல் ஒர்க்கு தெரிஞ்சாச்சு. இது மொதல் ஸ்டெப்பு. அடுத்து 2ஆவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போது 24 கல்லை 24 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை கல்? 24/24 ஒரு கல் தூக்கி போட்டிருப்பாங்க. யார்? ஏ அப்படின்றவங்க. அப்போது 24 கல்லை இந்த 6 நாளில் தூக்கி போட்டால் 4 6 24 ஒரு நாளைக்கு 4 கல் தூக்கி போடுறாங்க. அதே மாதிரியே 24 கல்லை 12 நாளில் தூக்கி போட்டாக்கா 2 கல் ஒரு நாளைக்கு 2 கல் சி தூக்கி போடுறாங்க. இப்போ 3 பேரும் இணைஞ்சி எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்கன்னு கேட்டதுனால 3 பேரோட ஒரு நாள் ஒர்க்கு ஏ + பி + சியோட ஒரு நாள் ஒர்க்கு என்னென்னு பார்க்கணும். சேர்த்தாக்கா ஏ ஒரு நாளைக்கு 1 கல், பி ஒரு நாளைக்கு 4 கல், சி ஒரு நாளைக்கு 2 கல். 1 + 4 + 2 7 கல் ஆச்சு. ஓகேவா? இந்த ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கிறது 2ஆவது ஸ்டெப்பு. அப்போது 3ஆவது ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 கல் தூக்கி போட்டால் மொத்தமாக 24 கல்லை தூக்கி போட 24 கல் ஒரு நாளைக்கு 7 கல்லாக 3 பேர் சேர்ந்து தூக்கி போட்டால் அதை இதை அடிக்க முடியாது. இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி வரும். 24/7 நாட்கள்னு வரும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது, 24/7. ஓகேவா? அவ்வளோதான். அந்த 3 ஸ்டெப்பில் எல்லா டைம் அண்ட் ஒர்க் கணக்குமே முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இது பார்த்திங்கன்னா அந்த டைரெக்டாக டே 1 ஒர்க் 1 அப்படின்ற மாதிரி போடுவோம்ல, அதாவது 2400 சதுர கிலோமீட்டர் நிலத்தை உழுறது தான் வேலை. அப்போது ஒர்க் 1 கீழே வரும், மேலே 12 வேலையாட்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி, ஓகேவா. மென்னு, ஓகேவா, எத்தனை மென்னுன்னு போட்டுக்கலாம், இல்லைனாக்கா எத்தனை பர்சன்ட் பீன்னு கூட போட்டுக்கலாம். எத்தனை மென்னு 1 இன்ட்டு எத்தனை நாட்களில் முடித்தாங்க D1, அதுவும் ரெண்டாவது முடிச்சவங்க சமமாக இருக்கும். 3200 சதுர மீட்டர் நிலத்தை உழுறாங்க. அப்போது W2 வந்து 3200 18 நாட்களில் முடிச்சிருக்காங்க. அப்போது டே 2 எத்தனை வேலையாட்கள் முடிச்சிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போது M2 தான் கேட்குறாங்க. இதில் அப்படியே டேரெக்டாக போட்டாலே முடிஞ்சுது. அப்போ அப்படியே எழுதுவோமா, 2400 கீழே வரணும். 2400 சதுர மீட்டர் ஒர்க் 1, அதுக்கப்புறம் 12 வேலையாட்கள் 10 நாட்களில் முடிச்சிருக்காங்க ஈக்குவல் டு 18 நாட்களில் எத்தனை வேலையாட்கள் முடித்தாங்கன்னு தெரியல, 3600 சதுர கிலோமீட்டர் நிலத்தை முடிச்சிருக்காங்க. ஒர்க்கு தான் கீழே வரணும், நல்லா பார்த்துக்கோங்க. ஒர்க்கு கீழே வரணும், அப்படி இல்லைன்னா சேலரி கீழே வரணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே அடித்தாக்கா இந்த எக்ஸ் மட்டும் தெரிஞ்சிடுமா, அதுதான் ஆன்சராக இருக்கும். அடித்தோன்னா 1 18 18 2 18 36 200ன்னு வரும். இந்த சைடு 2 0, இந்த சைடு 2 0 அடிச்சிட வேண்டியதான். அப்படியே இந்த 2 2 12 2 24, இந்த 18 36 இந்த சைடு கொண்டு வந்தோம், அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்தோம் நீங்கள் அடிக்கலாம், இப்படியே அடிக்கலாம். 12 2 24, 1 12 12, 1 12 12 போச்சுன்னா மிச்சம் இந்த பக்கம் 10 மட்டும் இருக்கும், இந்த பக்கத்தில் எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷன் என்ன, ஏ. ஓகேவா, டைரெக்டாக அந்த ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை அடித்து கொண்டு வரதான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சேலரி மாதிரி. ஓகேவா, அதாவது ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிச்சிடுவான், அதே வேலையை பி வந்து 15 நாளில் முடிச்சிடுவான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 15 நாளில் முடிச்சிட்டாங்க 10 நாளில் முடிச்சிட்டாங்கன்னு மொத்த வேலையை முடித்த கவுண்டை கொடுத்தா மொத்த வேலை என்னென்னு பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி தானே சம்பளம் பிரியும். அப்போது 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கணும். பார்த்தாலே பெரிய நம்பர் எடுத்தால் 15 2ஆல் பெருக்குனா 30ன்னு வரும். அந்த 30 இந்த 10 வகுக்குதுன்னு ஒன்று 30 தான் எல்சிஎம்மாக வரும். அதாவது பார்த்திங்கன்னா 10 15 டானால் போட்டோன்னாக்கா 3 தடவை 3ஆல் போட்டோன்னாக்கா 10 5ன்னு வரும். ஓகேவா, மறுபடியும் 5ஆல் போட்டோன்னாக்கா 2 5 10 1 5 5ன்னு வரும். ஓகேவா, ஸ்டார்டிங்கே 5லேயே போட்டுக்கலாம். அப்போது 2 5 10 2 பெருக்கல் 5 பெருக்கல் 3 வரும். 2 5 10 10 3 30 அப்படின்னு சொல்லி மொத்த வேலை பார்த்திங்கனாக்கா 30. இது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது 30 கல்லில் 10 நாளில் ஏ தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை கல், 3 கல் தூக்கி போடுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி 30 கல்லில் 15 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 2 கல் தூக்கி போடுவாங்க. அப்போது ஏபியோட ஒரு நாள் வேலை தெரிஞ்சு போச்சு. அப்போது ஏபி சேர்ந்தாக்கா ஏ ப்ளஸ் பி சேர்ந்தாக்கா 3 + 2 5 கல் ஒரு நாளைக்கு தூக்கி போடுவாங்க. ஓகேவா, 3 + 2 5 கல் தூக்கி போடுவாங்க. இப்படி 5 கல்லாக தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு 1500 வாங்குறாங்க. அப்போது 5 பங்கு மொத்தமாக. ஓகேவா, 2 பேரும் சேர்ந்தால் 5 பங்கு வேலை நடக்குது. 5 கல்லுன்றதை விட 5 பங்கு வேலை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 5 பங்கு வேலை நடக்குது, 1500 சம்பளம் கொடுக்குறான். ஒரு நாளைக்குன்னே வச்சுக்கோமே, ஒரே நாளில் அப்படின்ற மாதிரி. இதில் 5 கல்லுனா அதில் 3 கல் பங்கு யார் ஓடுது, ஏ ஓடுது. ஏன்னா ஏ 3 கல் தூக்கி போடுறான், பி வந்து 2 கல் தூக்கி போடுறான். 5 கல்லுக்கு 1500 கொடுத்தா 3 கல் தூக்கி போடுற ஏவுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் மெத்தடில் போட்டால் முடிஞ்சுது. ஓகேவா, அப்படி இல்லைனா இப்படி போடணும். 1500 5 கல் தூக்கி போடுறாங்க. அப்போது அடித்தோன்னாக்கா 300ன்னு வரும். அப்போ ஒரு கல் தூக்கி போடுறவனுக்கு 300 கிடைக்குது. பி வந்து ஏ வந்து 3 கல் தூக்கி போடுறனா, ஒரு கல் தூக்கி போட்டால் 300 கிடைக்குதுன்னா 3 கல் தூக்கி போடுற ஏவுக்கு 900 கிடைக்கும். அப்போ பி வந்து 2 கல் தூக்கி போடுறேன்னா 2 கல் தூக்கி போடுற பிக்கு, ஓகேவா, ஏ வந்து 3 கல் பி 2 கல், அப்போது 600 கிடைக்கும். அப்போ 900 600 அப்படின்னு சொல்லி தான் பிரிச்சுக்குவாங்க. ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி, 900 மற்றும் 600 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏவும் சேர்ந்து 4 நாட்களிலும் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி மாடல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 6 நாள்லேயும், பி ப்ளஸ் சி 2 பேரும் சேர்ந்து 12 நாள்லேயும், சி ப்ளஸ் ஏ 2 பேரும் சேர்ந்து 4 நாள்லேயும் முடிப்பாங்க.
வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், அதே மாதிரியே 3 மெத்தட் தான். 6 நாட்களில் 12 நாட்களில் 4 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ மொத்த வேலை என்னையாக இருக்கும், 12ஆக தான் இருக்கும். 6 12 4 வேணா போட்டு பாருங்கள். 3ஆல் போட்டால் 7 3 6, 4 3 12 4ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 2 2 2 4 2 4 அப்படின்னு சொல்லி வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 2 1 2 1 2ன்னு வரும். அப்போது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 தான் பெருக்கணும். 2 4 4 12. அப்போது 12 கல் அப்படின்றது தான் டோட்டல் வேலை. இது முதல் ஸ்டெப்பு. ஓகேவா? இப்படி 12 கல்லாக தூக்கி போட்டால் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை தூக்கி போகிறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து 6 நாளில் முடித்தா 12 கல்லை 6 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கல் தூக்கி போடுவாங்க. அதே மாதிரி பியும் சியும் 12 கல்லை 12 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 1 கல் தூக்கி போடுவாங்க. சியும் ஏயும் 12 கல்லை தூக்கி போடுறத 4 நாளில் முடித்தாக்கா ஒரு நாளைக்கு 3 கல் தூக்கி போடுவாங்க. ஓகேவா? அப்போது ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி சி ப்ளஸ் ஏவோட ஒரு நாள் வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இதெல்லாம் ஒரு நாள் வேலை. அப்போது 3 பேர் சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த 3த்தையும் கூட்ட வேண்டியதான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி 3த்தையும் கூட்டினோன்னா என்ன வரும், 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது, 2 சி இருக்குது. அப்போது 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வருமா? இது எப்படி வந்திருக்குன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினாக்கா இப்போ எல்லாத்தையும் கூட்டணுமா? அப்போ கூட்டினா 2 + 1 + 3 6 அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? 4 6. 2a + b + c வந்து 6னா ஒரு a + b + cக்கு இந்த 2 அப்படியே கீழே கொண்டு போய் அடிக்கிற மாதிரி கொண்டு வருவோமா? அப்போ 1 2 3 2 6ன்னு வரும். அப்போ a + b + c ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்தால் 3 கல் தூக்கி போடுறாங்க. ஓகேவா? இந்த 3 கல் தூக்கி போடுறாங்க. இப்படி 3 கல்லாக 12 கல்லை எத்தனை நாளில் தூக்கி போடுவாங்க? அப்போது 12 கல்லை 3 கல்லாக தூக்கி போட்டால் அடித்தாக்கா 4 நாட்களில் 3 பேர் சேர்ந்து முடிப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன? 4 நாட்கள். ஓகேவா? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஒரே மாதிரியே தான் ஸ்டெப்பு, டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாகவே. அடுத்து 95வது கேள்வி. ஏ ப்ளஸ் பி இருவர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பர். ஓகேவா? இங்கே ஃபுல் ஸ்டாப். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார், மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் ஓகேவா அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஏ வந்து அந்த ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது, பி வந்து 18 நாளில் முடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. 2 பேர் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 4 நாள் கழித்து ஏ போயிடுறாரு. ஓகேவா? 4 நாள் கழித்து ஏ போயிடுறாரு. அது வரைக்கும் தான் 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. மிச்சம் வேலை இருக்குள்ள அது எல்லாத்தையுமே பி தான் பண்ணுறாங்க. அப்படின்னாக்கா இதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, அதே 3 மெத்தடு தான். ஏவும் பியும் ஒரு நாளில் மொத்த வேலையை எப்போ முடிக்கிறாங்க தெரிஞ்சு போச்சு. 12 18. இந்த 12 18க்கு எல்சிஎம் எடுக்கணும். மீச்சம் எடுத்தால் மொத்த வேலை கிடைக்கும். போட்டோன்னாக்கா எதால் போடலாம்? 6ஆலேயே போடலாமா? 2 12 2 12 3 18ன்னு வரும். இதுக்கு மேலே போட தேவையில்லை. அப்படியே பெருக்குனா 2 3 6, இங்கே ஒரு 6, அப்படின்னா 6 36ன்னு வரும். ஓகேவா? மொத்த கல் 36. இது டோட்டல் ஒர்க் முதல் ஸ்டெப்பு. அடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 36 கல்லை 12 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 3 கல் தூக்கி போடுவான். அதே மாதிரி 36 கல்லை 18 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 2 கல் பி தூக்கி போடுவான். இப்போது 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏவும் பியும் இணைஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் இணைஞ்சாக்கா ஒரு நாளைக்கு எவ்வளோ கல் தூக்கி போடுவாங்க? ஏ 3 பி 2ன்றப்போ 3 + 2 5 கல். ஒரு நாளைக்கு 5 கல்லாக 2 பேரும் சேர்ந்து தான் தூக்கி போடுவாங்க. ஸ்டார்டிங்கில் 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 4 நாள் கழித்து தான் ஏ போயிடுறாருன்றாங்க. ஏ நீங்கி விடுகிறார். அப்போ அந்த 4 நாளுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து எத்தனை கல் தூக்கி போட்டுப்பாங்க? ஒரு நாளைக்கு 5 கல்லா? ஒரு நாளைக்கு 5 கல்னால் 4 நாளைக்கு 4 5 20 கல் தூக்கி போட்டு ஏ போயிருப்பான். ஓகேவா? ஏவும் பியும் இணைஞ்சி 4 நாளில் 20 கல் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் மொத்த கல் 36. அப்போது 36 கல்லில் 4 நாளில் 20 கல்லை தூக்கி போட்டால் மிச்சம் இருக்கிறது எத்தனை? 16 கல் இருக்கும். இந்த 16 கல்லை தான் பி மட்டும் முடிக்கிறார். ஓகேவா? மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார். பி எப்படி முடிப்பார்? பி தான் ஒரு நாளைக்கு 2 கல் தூக்கி போடுறால. அப்போ 16 கல்லை 2 கல்லாக தூக்கி போட்டால் எத்தனை நாளில் முடிப்பான் பி? அது ஒரு 8 நாள் ஆகும். ஓகேவா? 8 நாள் ஆகும். பி மட்டும் தனியாக கடைசியாக முடிக்கிறதுக்கு ஒரு 8 நாள் வேலை பார்த்துருக்கான். முதல்ல ஏவும் பியும் இணைஞ்சு ஒரு 20 கல்லை தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 நாள் வேலை பார்த்துருக்காங்களா? இந்த 4 நாள் அதுக்கப்புறம் இந்த 8 நாள் சேர்ந்து தான் மொத்த வேலையை முடிக்கிற நாள். ஓகேவா? வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் தான் கேட்டிருக்கான். ஒருவேளை பி மட்டும் அந்த மிச்சம் இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருந்தா இந்த 8ன்னு ஆன்சர் போட்டிருக்கலாம். ஆனால் வேலையை முழுசும் முடிக்கிறதுக்கு தான். அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததையும் கணக்கில் சொல்லணும். அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தது 4, அதுக்கப்புறம் பி மட்டும் தனியாக 8, மொத்தமாக 12 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சின்னு போடணும். ஓகேவா? பி மட்டும் முடித்தது 8ன்னு சொல்லி கணக்கில் இங்கே போட்டக்கூடாது, இது தப்பாயிடும்.
ஓகேவா? நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கணக்கு. 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். அந்த டேரெக்டாக எத்தனை மென்னு, எத்தனை டேஸு, எத்தனை ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். அப்போது 210 மென்னா ஃபஸ்ட்டு M1 பெருக்கல் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்களா, டைம் 1, ஓகேவா, T1 பெருக்கல் அதுக்கப்புறம் 18 நாட்கள் வேலை செய்கிறாங்களா, அப்போது D1 18 நாட்கள் டேஸு டிவைட் பை ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஓகேவா, ஒரு வேலையை செய்து முடிக்கிறார், அப்போது ஒரு வேலை W1 ஈக்குவல் டு அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த சைடும் இருக்கும். அப்போது 14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க T2 20 நாட்களில், அப்போது D2 அதே வேலையை தான், ஓகேவா, அதே வேலையை தான் செய்கிறாங்க. அதே வேலைன்றப்ப W2 எத்தனை ஆண்கள் முடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. அப்போது நமக்கு M2 தான் தேவை, ஓகேவா, M2 தான் தேவை, அதுதான் தெரியாது. அப்படியே இருக்கிற டேட்டாவெல்லாம் போடலாமா? M1 என்ன, 210 ஆண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே மாதிரியே M2 தான் தெரியல எத்தனை மென்னு வேலை பார்க்குறாங்கன்னு. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்த்து 20 நாட்களில் அதே வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும். அப்போது M2 மட்டும் தான் தெரியாது, மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? M2 ஈக்குவல் டு 210 பெருக்கல் 12 பெருக்கல் 18, இது ரெண்டு கீழே வரும், 14 பெருக்கல் 20ன்னு வரும். அப்படியே அடித்து போட்டால் முடிஞ்சுது. அடித்தோன்னாக்கா 1 7 7 14 3 21 கூட ஒரு 0, இந்த 0க்கு இந்த 0 போயிடும். 1 2 6 2 12, 1 2 3 2 6, அப்போது இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3, 9 9 3 9 ஆச்சு. 9 பெருக்கல் 18 18 பெருக்கல் 9 8 9 72 7 9 9 6 9 7 16 162 ஆண்கள், ஓகேவா, ஆப்ஷன் பி. சரியா? அப்படியே டைரெக்டாக நம்மளே அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டுக்கிட்டு ஆன்சர் போட்டுக்கிட்டே போயிட வேண்டியது தான், ஈக்குவல் பண்ணிக்கிட்டு எதற்கு சேம் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த கொஸ்டின். ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை காட்டிலும் 60% அதிக திறனுடன் வேலை செய்பவர் எனில் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா. அதாவது பார்த்திங்கன்னா திறன் கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி. இதுக்கு முன்னாடி டேரெக்டாக D1 T1 போட்டோம்னா அதே மாதிரி தான். எப்படின்னா ஏ மட்டும் ஒரு நாளில் 12 நாளில் முடிக்கிறாங்களா, ஏ 12 நாளில் முடிக்கிறாரு. பி தான் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு தெரில. பி என்பவர் ஏஐ காட்டிலும் திறமைசாலியா, அப்போது பி வந்து ஏவை காட்டிலும் 60% திறமைசாலி. அதாவது ஏ வந்து 100% திறமைசாலின்னு வச்சுக்கிட்டோன்னா இவரை விட 60% அதிகம்னா பி வந்து 160% அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சுது. ரேஷியோவாக போடணும், B/A. இவன் 100னா இவன் 160 அப்படின்னு சொல்லி போட்ட வேண்டியதான். இது வந்து எஃபிஷியன்சி, ஓகேவா, ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி. இது எஃபிஷியன்சி 1, இது எஃபிஷியன்சி 2ன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஓகேவா. நமக்கு பி தான் தேவை. எப்படி போடணுன்னா பி எஃபிஷியன்சி 1 இருக்குது, திறமை இருக்கிற பி எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியலை, ஓகேவா. அப்போது D1 தெரியலை, டிவைட் பை ஒர்க் 1 ஒரு வேலையை தான் முடிக்கிறாங்க. அதே மாதிரி எஃபிஷியன்சி 2 திறமை இருக்கிற ஏ 12 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க, D2 டிவைட் பை W2, அதுவும் ஒரு வேலை தான். அப்போ அப்படியே இதில் போட்டால் முடிஞ்சது. எஃபிஷியன்சி 1 என்ன, 160% வேலை பார்க்குற பி எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியல, D1 டிவைட் பை ஒர்க் எத்தனை, ஒரு வேலையை தான் முடிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க, ஓகேவா. ஒரு வேலையை முடிப்பார், அப்போது 1 ஈக்குவல் டு எஃபிஷியன்சி 2 என்ன, 100% வேலை பார்க்குற ஏ வந்து D2 12 நாளில் அந்த வேலையை முடிச்சிடான், 12 டிவைட் பை W2 என்ன, 1. அப்போ அடித்தோன்னாக்கா D1 மட்டும் கிடைக்குமா ஆன்சரு, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, D1 வச்சுக்கிட்டு 16 வேணால் அந்த பக்கம் கொண்டாந்துங்க. 10 பெருக்கல் 12 கீழே 16ன்னு வரும். அடித்தோன்னாக்கா 4ஆல் அடிக்கலாமா, 3 12 4 16, 2ஆல் அடித்தோன்னா 2 4 2 10. அப்போ மேலே பெருக்கணுன்னாக்கா 3 15ன்னு வரும், கீழே 2. அப்போது 7.5 டேஸ், அதாவது 7.5 நாட்களில் முடிப்பாங்க, ஓகேவா. பி முடிப்பார். அப்போ ஆன்சர் என்ன, 7.5 நாட்கள், ஆப்ஷன் பி, ஓகேவா. அவ்வளோதான். அந்த ஃபார்முலாக்கு டேரெக்டாக அப்படியே போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டெப்லேயே கூட போட்டுடலாம். 60% ஒன்று அவன் என்ன பண்ணும், 160% இருக்கிறவன் எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியல ஒரு வேலையை. அதே மாதிரி 100% இருக்கிறவன் 12 நாளில் முடிக்கிறான் அந்த ஒரு வேலையை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் போட்டு ஆன்சர் போட்டுடலாம். உங்களுக்காக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அடுத்து 98. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின்.
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரோட திறமையை கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்தான். ஓகேவா? ஏ ஒரு திறமை, பி ஒரு திறமை. அப்படி இல்லைனாக்கா இத்தனை ஆட்கள் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா 210 ஆண்கள் வேலை பார்த்தாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 162 ஆண்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சோம். ஆண்களோட கம்பேர் பண்ணோம், திறமையோட கம்பேர் பண்ணோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணுன்னு கொடுத்துருக்கான். ஆணையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த கணக்கை எப்படி போடுவோம்னா, ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமம், அப்படி இல்லைன்னா ஒரு பெண் எத்தனை ஆணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி 2 பேரோட திறமையை கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் ஒரு வேலையை 4 நாட்களையும் முடிப்பாங்களாம். எம்னு வச்சுக்கோம், மேல். ஓகேவா? மேல் 4 நாட்களில் முடிப்பாங்க. ஒரு பெண் 12 நாட்களில் முடிப்பாங்களாம். ஃபீமேல் எஃப்னு வச்சுக்கோம். ஃபீமேல் 12 நாட்களில் முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க தான் கேட்குறாங்க. ஒரு மென்னும் ஒரு ஃபீமேலும். ஓகேவா? ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மேல் எத்தனை ஃபீமேலுக்கு சமம்னு பார்க்கணும். ஒரு மேல் 4 நாளில் முடிக்கிறத ஃபீமேல் 12 நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஓகேவா, மேலு 4 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, ஃபீமேலு 12 நாளில் தான் அந்த ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா, இப்படி போட்டோன்னா இங்கே இருக்கிற 4 அந்த சைடு கொண்டு போனோன்னா எம் = 1க்கு 1 போச்சுன்னா 4 கீழே வரும். எஃப் பெருக்கல் 12 பெருக்கல் 4 அடித்தோன்னாக்கா 3ன்னு வரும். அதாவது ஒரு மேல் 3 ஃபீமேலுக்கு சமம். ஓகேவா? ஒன்று அதை ஒரு மென்னு ஒரு உமன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? டபிள்யூன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு மேல் 3 ஃபீமேலுக்கு சமம். அப்போது இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மேல் ப்ளஸ் ஒரு ஃபீமேல் தானே கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு மேல் 3 ஃபீமேலுக்கு சமம். ஒரு மேல் ப்ளஸ் ஒரு ஃபீமேல் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. சரியா? தெளிவாக போட்டோம். ஒரு மேல் ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதில் ஒரு மேல்னாக்கா 3 ஃபீமேலுக்கு சமமாக 3 ஃபீமேல் ப்ளஸ் இது ஒரு ஃபீமேல் போட்டோன்னா மொத்தமாக 4 ஃபீமேல். ஓகேவா? 4 உமன். சரியா? 4 உமன் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஒரு உமன் 12 நாளில் முடிக்கிறாங்கன்னு அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க. அப்போது 4 உமன் எத்தனை நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்கன்னு தெரியலை. 12 உமன். ஓகேவா? ஒரு உமன் 12 நாட்களில். ஓகேவா? ஒரு உமன் 12 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டால் ஆன்சர் வந்துடும். அடித்தோன்னா ஒரு நாள் 3 12. அப்போ எக்ஸ் = 3 நாட்களில் முடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபீமேல் 4 உமன்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு மேல் ப்ளஸ் ஒரு ஃபீமேலுக்கு சமம். ஏன்னா ஒரு மேல் 3 ஃபீமேலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ 3 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி மென்னு உமனு இல்லை மேலு ஃபீமேலு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இல்லைனா சில்ட்ரன்ஸ் சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? மென்னு உமனு சில்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட கொடுப்பாங்க சில கணக்கில். அந்த நேரத்தில் ஒரு மென்னு எத்தனை ஃபீமேலுக்கு சமம், உமனுக்கு சமம், ஒரு உமன் எத்தனை சில்ட்ரன்ஸ் சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி 2 பேரையும் கண்டுபிடிச்சி அவங்க திறமையை கம்பேர் பண்ணுற மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஓகே, ஏ என்பவர் ஒரு வேலையின் 2/3 பகுதியை 10 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையின் 1/3 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுவும் சிம்பிள் டேட்டா தான். ஒரு வேலையோட 2/3 பங்கா, ஒரு வேலையோட 2/3 பங்கு 10 நாட்களில் முடிக்கிறாங்களா ஒர்க்கை. ஓகேவா? 2/3 ஒர்க்கை 10 நாட்களில் முடிக்கிறாங்க. டபிள்யூனா ஒர்க்கு. அப்போது 2/3 வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்கன்னா அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு ஆகிற நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கை அப்படியே இந்த சைடு வச்சுக்கிட்டு 3 அந்த சைடு 10 3/2 அந்த பக்கம் அப்படியே தலைகளாக கொண்டு போனால் 3/2ன்னு போட்டோன்னா 15. ஓகேவா? 15 நாட்களில் அந்த முழு வேலையை முடித்தாங்க அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 15 நாட்களில் முழு வேலையை முடித்தா அதில் 1/3 பங்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு 1/3 பங்கு எத்தனை நாளில் முடிப்பாங்க. 1 3 3 5 3 15 5 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போகிறோம். ஓகேவா? 5 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். அப்படி இல்லை நீங்கள் பார்த்த உடனே கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 2/3 பங்கை 10 நாட்களில் 2/3 பங்கை 10 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா அப்போது 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5ன்னு வரும். ஓகேவா? 10/2 5ன்னு வரும். அப்போது ஒரு பங்கை முடிக்கிறதுக்கு 5 நாட்கள் தேவைப்படுது. அவங்க 1/3 தான் கேட்குறாங்கன்னு உடனே 5 நாட்கள் இப்படியே கூட நீங்கள் போட்டுடலாம். அந்த வேலையை முழுமையாக்கியும் போடலாம். இல்லை இப்படியே பார்த்து 2/3 கேட்குறாங்க, பேலன்ஸ் இருக்கிற 1/3னா 2 பங்கு முடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகுது. அப்போ ஒரு பங்கு முடிக்க 5 நாள் ஆகும். அந்த ஒரு பங்குக்கு 5 நாள்னு பார்த்த உடனே கூட ஆன்சர் போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி போடலாம். இதில் ரொம்ப சிம்பிள் டேட்டாவாக 2/3 1/3 தான் கொடுத்துருக்காங்க. இதை விட பெருசாக கொடுக்குறப்ப இந்த மாதிரி முழுமையாக்கி அந்த ஒரு முழு வேலையும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு பார்த்து நமக்கு எத்தனை பங்கு தேவைன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? அவ்வளோதான். இப்போது அடுத்த கணக்கு, கடைசி கணக்கு.
100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவர்னு கேட்குறாங்க. இதுக்கு ஏற்கனவே ஒரு 2-3 கணக்கு இதே மாதிரியே தான் போட்டோம். இப்படியே தான் வரும். டேரெக்டாக போட்டுற வேண்டியதான். ஃபார்முலா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுத வேணாம். 100 ஆட்கள் 7 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களாம். அப்போ 35 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரியல. அதே ஒரு வேலை தான். ஓகேவா 35 நாட்களில் எத்தனை பேர் முடிப்பாங்கன்னு தெரியல. அப்படியே போட்டால் முடிஞ்சுது. 1 7 7 5 35 1 5 5 20ன்னு வரும். அப்போது எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் 20 தான் இருக்குனாக்கா 20 ஆட்கள் முடிப்பாங்க. எக்ஸ் = என்ன 20. ஆப்ஷன் ஏ. ஓகேவா, சிம்பிள் தான். இவ்வளோ தான் போடணும்னு சொன்னேன்னா இவ்வளோ தான் போடணும். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை செய்து முடிக்கும் விகிதம் 4:5 ஆகும் எனில் அவர்கள் வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, செய்து முடிக்கும் விகிதம் வந்து 4:5னா அவங்களோட திறமையை குறிக்கும். ஓகேவா, அதாவது ஏபின்னு 2 பேர்னா ஒருத்தர் 4 பங்கு வேலை செய்கிறாருன்னா இன்னொருத்தர் 5 பங்கு வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட திறமையை சொல்லும். ஓகேவா, அப்போது அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா திறமையை கொடுத்துட்டு நாட்கள் கேட்குறாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான். அதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போட்டுடலாம். அதாவது திறமை வந்து எப்போவுமே டைமுக்கு எதிர் தகவல் ஆப்போசிட்டாக தான் இருக்கும், தலைகீழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வேகமாக வேலை செய்கிறாங்கனாக்கா கொஞ்சமாக டைம் எடுப்பாங்க, மெதுவாக வேலை செய்கிறாங்கனாக்கா அதிகமாக டைம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவோம். ஓகேவா, மெதுவாக வேலை செஞ்சால் எப்போவுமே அதிகமாக தானே டைம் எடுக்கும். அப்போ அவங்களோட திறமை அந்த ஸ்பீடு வந்து அந்த காலத்துக்கு எதிர் தகவல் இருக்கும். அப்போ 4:5 அப்படின்றது தான் அவங்க வேலையை முடிக்கும் விகிதம்னா அவங்க எடுக்கும் நாட்களின் விகிதம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக 5:4 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். அப்படியே தலைகீழே எடுத்து போட்டாலே முடிஞ்சுது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 5:4 தான். ஈஸியான ஆன்சர். அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே போட்டலாம். இதை வச்சு கணக்குகள்லாம் போட்டிருப்போம். அந்த எஃபிஷியன்சி வச்சு போடுற கணக்குகளில் இந்த மாதிரி அப்படியே நேரத்தை அப்படியே தலைகீழியாக மாற்றி அதோட திறனாக எடுத்துக்கிட்டு போட்டிருப்போம். ஓகேவா, அதை அப்படியே திறனை நாட்களாக மாற்றுறோம். இதுக்கு ஆன்சர் 5:4 தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து 16 பெண்கள் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 8 ஆண்கள் 4 நாட்களில் முடிப்பர் எனில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள திறன் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஒரே வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் 16 பெண்கள் 6 நாட்களில் முடிக்கிறாங்க, 8 ஆண்களே 4 நாட்களில் முடிக்கிறாங்கனாக்கா ஆண்கள் வந்து திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட திறமை விகிதம் என்னன்னு பார்க்கணும். அதாவது ஒரு பெண் எத்தனை ஆணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா அதுதான் அவங்களோட திறமை விகிதம். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 3 பெண்கள் செய்கிற வேலையை இல்லைனா ஒரு 4 பெண்கள் செய்கிற வேலையை ஆண்கள் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 3:1 தான். இதை எப்படி போடலான்னாக்கா 16 பெண்கள் 6 நாட்களில் முடிக்கிறாங்களா, 16 பெண்கள் 6 நாட்களில் முடிக்கிறதும் 8 ஆண்கள் 4 நாட்களில் முடிக்கிறதும் சமம் அப்படின்னு சொல்லி இப்படி எழுதிக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இது யார் பெண்கள், இது வந்து ஆண்கள். ஓகேவா, அவங்க வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இதை அப்படியே திருப்பி போட்டு எழுதிக்கணும். எழுதும்போதே ஆண் பெண்ணுன்னு எழுதிக்கும். ஏன்னா வரது வந்து ரேஷியோ இப்படியே வரும். ஓகேவா, 16 8 × 4 ஆண்கள், இது வந்து 16 × 6. ஓகேவா, இது தெளிவாக எழுதிக்கும். 8 × 4 இதுவும் 16 × 6 ஒன்றுக்கொன்று சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை அப்படியே பெருக்கி அடிக்கலாம். இப்படியே இந்த டைரக்ஷனில் கூட அடிக்கலாம். 4 8 2 16ன்னு இந்த பக்கத்தில் அடிக்கலாம். 4 2 2 4 மறுபடியும் 4 2 3 2 6ன்னு வரும். அப்போது 1:3 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அதாவது ஒரு ஆண் வந்து 3 பெண்ணுக்கு சமம்னு வரும். ஒரு ஆண் 3 பெண்ணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து நாட்களில் தான் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். 16 பேர் 6 நாளில், 8 ஆண் 4 நாளில் அப்படின்னு சொல்லி நாட்களை தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். நாட்களை அப்படியே திறமைக்கு மாற்றோம்னா அதை அப்படியே தலைகீழியாக போடணுமா, போன கணக்கில் போட்டோம்ல அதே மாதிரியே திறமையில் போடணுன்னா தலைகீழியாக போட்டோம்னா 3:1ன்னு வரும். ஓகேவா, அதாவது ஆண்கள் வந்து 3 பங்கு வேலையை செய்கிறாங்க, பெண்கள் வந்து 1 பங்கு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேலை பங்கு. ஓகேவா, அவங்களோட திறன் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப அப்படியே அதை அப்படியே தலைகீழியாக மாற்றி போடுறோம். இவங்க 3 பங்கு வேலை செஞ்சாங்கன்னா பெண்கள் 1 பங்கு வேலை தான் செய்கிறாங்க, ஆண்கள் 3 பங்கு வேலை செஞ்சால் பெண்கள் 1 பங்கு வேலை தான் செய்கிறாங்க. இதுவே அவங்களோட நாட்களில் பார்த்திங்கன்னா ஆண்கள் 1 நாளில் முடிக்கிறத பெண்கள் 3 நாட்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை கொண்டாந்துருக்கோம். ஓகேவா, இது நல்லா பார்த்துக்கணும். இது வந்து நாட்களின் விகிதம், அது அப்படியே தலைகீழியாக போட்டால் திறன் விகிதம். ஓகேவா, போன கணக்கில் போட்டிருந்தோம்ல
போன கணக்கில் வந்து திறன் விகிதம் கொடுத்துருந்தாங்க, அது அப்படியே நாட்கள் விகிதத்துக்கு மாற்றணும். அதே மாதிரி நாட்கள் விகிதத்தை திறன் விகிதத்துக்கு மாற்றிருக்கோம். ஓகேவா? கடைசி அதை திருப்பி போகிறது ரொம்ப முக்கியம். 1:3ன்னு ஆன்சரில் கொடுத்துருக்கலாம், இந்த சாய்ஸில் கொடுக்கல, ஆன்சரில் கொடுத்துருந்தா தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம போகிறது ஃபஸ்ட்டு நாட்களின் விகிதத்தில் தான் கம்பேர் பண்ணுறோம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஏ என்பவர் 2 நாட்களில் முடிக்கும் வேலையை பி என்பவர் 3 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ ஆனவர் 8 நாட்களில் முடிக்கும் வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஏ வந்து 2 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? அதே வேலையை பி முடிக்கிறதுக்கு 3 நாட்கள் ஆகுது. இது வந்து நாட்களில் அவங்க 2 பேரும். ஓகேவா? ஏ 2 நாள் எடுத்துக்கிட்டால் பி 3 நாள் எடுத்துக்கிறான். அப்போது ஏ வந்து 8 நாட்களில் முடித்தா, ஓகேவா, அதே மாதிரி ஏ 8 நாளில் முடித்தா பி எத்தனை நாளில் முடிப்பான் தான் கேட்குறாங்க. அப்போது ஏல 2லேருந்து எத்தனையாக மாறி இருக்குது? 4 பங்காக மாறி இருக்கா? அப்போது 3 அப்படியே 4ஆல் பெருக்குனா முடிஞ்சுது. 3 12ன்னு வரும். அப்போது ஏ 8 நாளில் முடித்தா பி 12 நாளில் முடிப்பான் அப்படின்னு சொல்லி நேர்மாறல் எதிர்மாறல் மாதிரியே போட்டுடலாம். ஓகேவா? இவன் 2 நாள் எடுத்தப்போ இவன் 3 நாள் எடுத்தானா, இவன் 8 நாள் எடுத்தான், இவன் எத்தனை நாள் எடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எத்தனை பங்கு மாறி இருக்குன்னு பார்த்தா 2 பேருக்கும் 4 பங்கு மாறி இருக்குது. அப்போது பிஏ 4ஆல் பெருக்குனா ஆன்சர் வந்துடும். 12 நாள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் 12ன்னு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு அதை இதுனா இத்தனை, இதுனா எத்தனை அப்படின்ற மாதிரி போட்டாலே முடிஞ்சுது. நேர்மாறல் எதிர்மாறல். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து அமௌண்ட் வச்சு வருது. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6, 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? தனித்தனியாக விட்டாக்கா எக்ஸ் வந்து 4 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவான், ஒய் வந்து 6 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவான், இசட் வந்து 10 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவான். ஆனால் 3 பேர் ஒன்றா தான் வேலை பார்க்குறாங்க. ஒன்றா வேலை பார்த்து மொத்தமாக 31,000 அமௌண்ட் வாங்குறாங்க. எப்படி பிரிச்சுக்குவாங்கன்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட திறமையை வச்சு, அதாவது ஒரு நாளைக்கு இவன் எவ்வளோ வேலை செய்கிறான், அவன் எவ்வளோ வேலை செய்கிறான், வேலைக்கு ஏற்ற மாதிரி தானே கூலி. ஓகேவா? இப்போ கல் தூக்கி போடுறதுனா ஒருத்தன் 10 கல் தூக்கி போட்டால் ஒரு சம்பளம்னாக்கா, இன்னொருத்தன் 50 கல் தூக்கி போட்டால் அவனுக்கு என்ன சம்பளம், 100 கல் தூக்கி போடுறவனுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? கல் எவன் அதிகமாக வேலை செய்கிறானோ அவனுக்கு தானே அதிக சம்பளம் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் வேலையை நம்ம கணக்கு பண்ணணும். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, வழக்கமாக போடுற மாதிரி அந்த 3 ஸ்டெப் மெத்தட் மாதிரியே போடலாம். எக்ஸ் வந்து 4 நாளில் அந்த வேலையை முடிப்பான், ஒய் வந்து 6 நாளில் அந்த வேலையை முடிப்பான், இசட் வந்து 10 நாளில் அந்த வேலையை முடிப்பான். அப்போ முதல் ஸ்டெப் என்ன? மொத்தம் எத்தனை வேலைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கும். எல்சிஎம் எடுத்தாக்கா 2ஆல் போட்டால் 2 4, 3 6, 5 10. இதுக்கு மேலே போட முடியாது, அப்படியே உள்ளே பெருக்க வேண்டியதான். 2 4, 4 12, 12 60 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போது மொத்த வேலை பார்த்திங்கன்னா 60 கல் தூக்குறது தான் மொத்த வேலை. இதுதான் முதல் ஸ்டெப்பு. இந்த 60 கல்லை தான் இவன் 4 நாளில், இவன் 6 நாளில், இவன் 10 நாளில் தூக்கி போடுறான்னா ஒரு நாளைக்கு எத்தனை கல்? 60/4, 15 கல் எக்ஸை தூக்கி போடுவான். 60/6, 10 கல் ஒய் தூக்கி போடுவான். 60/10, 6 கல் இசட் தூக்கி போடுவான் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு வேலை செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் தான் 15 கல் அதிகமாக தூக்கி போடுறான். 15 கல் தூக்கி போடுறவனுக்கு எவ்வளோ சம்பளம், 10 கல் தூக்கி போடுறவனுக்கு எவ்வளோ சம்பளம், 6 கல் தூக்கி போடுறவனுக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்க்கணும். அப்போ எக்ஸுக்கு அதிகமாக இருக்கும், இசட்டுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கல் தூக்கி போடுறாங்க மொத்தமாக? 15, 10, 6. 15 + 10 + 6. எக்ஸு, ஒய், இசட் 3 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 15, 10, 25, 25, 6, 31 கல் தூக்கி போடுறாங்க. ஒரு நாள் கணக்கிலே வச்சா 31 கல் தூக்கி போட்டால் 31,000 கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஒரு நாளைக்கு 31 கல். இதை வந்து இவன் 15 பங்கு, இவன் 10 பங்கு, 6 பங்குன்னு கூட எடுத்துக்கலாம். 31 கல் தூக்கி போடுறவனுக்கு 31,000 கிடைக்குதுன்னா, 31 கல் தூக்கி போட்டால் 31,000 கிடைக்குதுன்னா, அதில் 15 கல் தூக்கி போடுறவனுக்கு எவ்வளோ வரணும்னு பார்க்கணும். 31x = 31,000னா x = 31,000 / 31 அடித்தோன்னாக்கா 1ன்னு வரும், 1000ன்னு வரும். அதாவது x = 1000. ஒரு கல் தூக்கி போட்டால் 1000 கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப காஸ்ட்லியான சம்பளம் தான். ஒரு கல் தூக்கி போட்டால் 1000. அப்போ 15 கல் தூக்கி போடுறவனுக்கு எக்ஸுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? 15 கல் தூக்கி போட்டால் 15 × 1000, 15,000 கிடைக்கும். அப்போ அதே மாதிரி ஒய் வந்து 6 கல் தூக்கி போடுறோன்னா 6,000 கிடைக்கும். ஓகேவா? 6 இல்லை 10. ஓகே, 10 கல் தூக்கி போடுறான், அப்போ 10,000 இவனுக்கு கிடைக்கும். ஓகேவா? இசட்டு தான் 6 கல் தூக்கி போடுறான், அப்போ 6,000 அவனுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 15,000, 10,000, 6,000 3 கூட்டினா 31,000 வருதா? இப்படி தான் பிரிச்சுக்கோங்க. அப்போ 15,000, 10,000, 6,000 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது.
15,000 10,000 6,000 அப்படின்னு சொல்லி சம்பளம் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 3 பேருக்குமே சம்பளம் கேட்டதுனால தனித்தனியாக இதில் ஏதாவது ஒருத்தர் கேட்பாங்க, அந்த மாதிரியும் கணக்கு வரும் பாருங்கள். இப்போ அடுத்த கணக்கு, இந்த கணக்கு பாருங்கள். எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பார். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 48,000க்கு ஒப்புக்கொண்டனர். இசட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் இசட்டின் பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது எக்ஸ் மட்டும் தனியானா 6 நாளில் முடிச்சிடுவான், ஒய் மட்டும் தனியானா 8 நாளில் முடிச்சிடுவான். 2 பேர் பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய்க்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் மட்டும் வேலை செய்யாமல் இசட்டையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க. எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஓகேவா? இசட்டின் உதவியுடன் அந்த வேலையை 3 நாட்களில் முடிக்கிறாங்களா? அப்போ 3 பேர் சேர்ந்து தான் 3 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா இசட்டுக்கு வர வேண்டிய தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இசட் வந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? மொத்த வேலை கண்டுபிடிப்போமா? அப்போ அந்த 6 8 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். 6 8 3க்கு எடுத்தோன்னா 3ஆல் போட்டோன்னா 7 3 6 8 அப்படியே இறங்கும், 1 3 3 மறுபடியும் 2ஆல் போட்டோன்னா 1 4 1 வரும். இதுக்கப்புறம் போட தேவையில்லை. அப்போ 3 பெருக்கல் 2 பெருக்கல் 4 3 2 6 6 4 24 கல் மொத்தம் 24 கல் தூக்கி போகிறது தான் வேலை. இதுதான் முதல் ஸ்டெப்பு. அப்போ ஒரு நாளைக்கு வேலை இவன் 6 நாளில் இந்த 24 கல்லை தூக்கி போடுறானா 24 டிவைட் பை 6 4 கல் ஒரு நாளைக்கு எக்ஸை தூக்கி போடுவான். 24 டிவைட் பை 8 3 கல் ஒரு நாளைக்கு ஒய்யை தூக்கி போடுவான். 3 பேர் சேர்ந்தால் 3 நாளில் தூக்கி போடுறாங்கன்னா 3 பேர் சேர்ந்தால் 24 கல் 3 நாளில் தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு 8 கல் தூக்கி போடுவாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஒரு நாளைக்கு 8 கல், எக்ஸ் தனியாக 4 ஒய் தனியாக 3னா இது ரெண்டுத்தையும் கூட்டி இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்லேருந்து கழிச்சா இசட் மட்டும் கிடச்சிருமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்லேருந்து இந்த எக்ஸ் ஒய்யை மட்டும் கூட்டி எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை மட்டும் கூட்டினா கூட்டி கழிச்சா, ஓகேவா? இங்கே கழிச்சா இசட் மட்டும் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஒரு நாளைக்கு 8 கல்லா 8 கல் மைனஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டினா 4 + 3 7 கல் போனால் 1 கல். அப்போ இசட் வந்து ஒரு நாளைக்கு 1 கல் தூக்கி போடுறான். அப்போ 1 கல் தூக்கி போடுற இசட்டுக்கு எவ்வளோ சம்பளம் வரணும்? 1 கல் தூக்கி போடுற இசட்டுக்கு 8 கல் தூக்கி போட்டால், ஓகேவா? ஒரு நாளைக்கு 8 கல்லாக தூக்கி போட்டால் தான் அந்த 48,000 ரூபா கிடைக்குதுன்னா அப்போ 8 கல்லாக தூக்கி போட்டால் 48,000 கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு இசட் 1 கல் தான் தூக்கி போடுறான், அவனுக்கு எவ்வளோ சம்பளம் வரணும் அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டால் முடிஞ்சுது. அப்போது 1 8 8 6 8 48 6,000னு வரும். அப்போ எக்ஸுக்கு எதற்கு 1 பெருக்குனா 6,000 ரூபா இசட்டுக்கு வரும். ஓகேவா? போன கணக்கில் வந்து அதே 6,000 ரூபா அமௌண்ட் மாதிரி தான் வந்திருக்கு. இசட்டுக்கு 6,000 ரூபா சம்பளம் கிடைக்கும்னு வரும். ஓகேவா? அதாவது இதை எப்படி இன்னொரு இதில் போடலாம், பாக்ஸ் போடாமல் 8s = 48,000 போட்டு அப்போ x = 6,000 அப்படின்னு சொல்லி போட்டு அப்போது இவன் 1x தானே அப்படின்னு சொல்லி 6,000ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாக்ஸில் போட்டு பழகுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது இசட்டோட சம்பளம் இதுக்கு 6,000 ரூபா. சரியா? இந்த மாதிரி ஒருத்தனுக்கு மட்டும் சம்பளம் கேட்கலாம், இல்லை 3 பேருக்குமே தனித்தனியாக போன கணக்கு மாதிரி கேட்கலாம். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 50% அதிக திறமையுள்ளவர் எனில் பி மட்டும் அதே வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏ வந்து 18 நாளில் முடிக்கிறான்னா பி என்பவர் ஏயை விட, ஓகேவா? பி என்பவர் வந்து ஏயை விட 50% திறமையானவர். பி என்பவர் ஏயை விட 50%. அப்போது ஏ வந்து 100% இருந்தால் அவனை விட 50% அதிகம்னா பி வந்து 150% இருப்பான். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட திறன் ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்போது 150 திறமை உள்ளவன் எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படின்னு சொல்லி பிஏ தான் கேட்குறாங்க. 100 திறமை உள்ள ஏ வந்து 18 நாளில் முடிக்கிறான். 100 திறமை உள்ள ஏ வந்து 18 நாட்டில் முடிக்கிறான். கீழே வந்து 1ன்னு போட்டுக்கலாம், ஏன்னா இந்த 1 வந்து எவ்வளோ வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி 1 போடவும் செய்யலாம், போடாமலும் இருக்கலாம். அதனால தான் மேக்ஸிமம் இப்போ நான் போடுறதில்லை, நடத்துகிறப்ப போட்டுப்பேன். கீழே வந்து வேலையை தான் போடணும். 100 திறமை உள்ளவன் 18 நாளில் முடித்தா 150 திறமை உள்ளவன் எத்தனை நாளில் முடிப்பான்னு எக்ஸ்ன்னு போட்டால் முடிஞ்சது. அப்போ இந்த 150 கீழே கொண்டாந்து அடிக்க வேண்டியதான், இல்லை இப்படி அடிக்க வேண்டியதான். 3 50 150 2 50 100 1 3 3 6 3 18. இந்த பக்கம் 190 எக்ஸ்க்கு இருக்குது, இந்த பக்கத்தில் 2 பெருக்கல் 6. அப்போ 12 = எக்ஸ். அப்போது 12 நாளில் பி முடிப்பான் 150 திறமை உள்ளவன். ஆன்சர் சி அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? இது வந்து திறமையை வச்சு போடுறது. ஓகேவா? அந்த ஒர்க் 1 எஃபிஷியன்சி 1 டிவைட் பை W1. ஓகேவா? டே 1 இன்ட்டு எஃபிஷியன்சி 1 டிவைட் பை W1 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளே ஃபார்முலா க்ரியேட் பண்ணி போடுறது ஈஸியாக. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு.
ஏ வந்து ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி அதே வேலையை 18 நாட்களிலும் முடிப்பார். அவ்வேலையை ஏ முதல் நாள் பி இரண்டாவது நாள் என்றவாறு மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்து அவ்வேலையை முடித்தனர் எனில் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஏவை தனியாக விட்டால் 12 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவான், பியை தனியாக விட்டால் 18 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவான். ஓகேவா, ஏ வந்து 12 நாள்லையும் பி வந்து 18 நாள்லையும் முடிச்சிடுவான். ஆனால் அப்படி செய்யலை. ஒரு நாள் ஏ வேலை பார்க்குறான், மறுநாள் பார்த்திங்கன்னா பி வேலை பார்க்குறான், அதுக்கடுத்த நாள் மறுபடியும் ஏ வருவான், அதுக்கடுத்த நாள் மறுபடியும் பி வருவான். இப்படியே ஏபின்னு மாற்றி மாற்றி அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. ரெண்டு பேருமே மொத்தமாக தனித்தனியாக முடிக்கிற நாள் தான் கொடுத்தாச்சு இல்லை, அப்போ மொத்த வேலையை கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் மொத்த வேலை தெரிஞ்சிடும். 12க்கும் 18க்கும் எதால் போடலாம்? 3ஆல் போடலாமா? 4 3 12, 6 3 18, மறுபடியும் 2ஆல் போடலாமா? 7 3 6, 3 3 9. இதுக்கு மேலே போட தேவையில்லை, தனித்தனியாக தான் போடணும். 3 பெருக்கல் 2 பெருக்கல் இங்கே கீழே இருக்கிற 2 பெருக்கல் 3, 3 2 6, 6 2 12, 12 3 36ன்னு வரும். அதாவது 36 கல் தூக்கி போகிறது தான் மொத்த வேலை. ஓகேவா, இதை வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்குன்னா பெரிய நம்பர் 18, 18 12 வகுக்குமான்னு பார்க்கணும், வகுக்காது. அப்போ இதை 2ஆல் பெருக்கினாக்கா 36 வரும். 36 12 வகுக்குமான்னு பார்த்தீங்கன்னா 3 12 36. அப்போ 36 தான் எல்சிஎம் அப்படின்னு சொல்லி இப்படி ஷார்ட்கட்டாக பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். ஓகேவா, டைம் அவுட் ஒர்க்கில் இந்த மாதிரி எல்சிஎம் தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்போம். அதிகபட்சமாக 120 240 வரைக்கும் தான் போகும். ஓகேவா, இப்படி பார்த்தோன்னே இந்த எஸ்எஸ்சி ரயில்வேக்கெலாம் படிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி போடணும். டிஎன்பிஎஸ்சிக்கு டைம் இருக்கும், இந்த மாதிரி கூட போடலாம். அப்போ 36 கல் அப்படின்றது தான் மொத்த வேலைனா ஏ ஒரு நாளைக்கு எத்தனை கல் தூக்கி போடுறான்? 36 கல்லை 12 நாளில் தூக்கி போட்டால் ஏ ஒரு நாளைக்கு 3 கல்லாக தூக்கி போடுவோம். 36 கல்லை 18 நாளில் பி முடித்தா 2 கல்லை ஒரு நாளைக்கு தூக்கி போடுவான். இப்படியே ஏ ஒரு நாளைக்கு 3 கல், பி ஒரு நாளைக்கு 2 கல். ஓகேவா, ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 கல், பி அடுத்த நாள் வந்து 2 கல் தூக்கி போடுவான், அடுத்த நாள் ஏ வந்து 3 கல் தூக்கி போடுவான், அடுத்த நாள் பி வந்து 2 கல் தூக்கி போடுவான். இப்படியே மாறி 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 36 கல்லை எப்போ தூக்கி போடுவாங்கன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஒன்று நீங்கள் இந்த மாதிரி 3 2 3 2 லைனாக எழுதிக்கிட்டே வந்து 36 எப்போ வருதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 3 2 கூட்டினா 5 கல் ஆச்சா? ஓகேவா, ஏ ஒரு நாளைக்கு 3 கல், பி ஒரு நாளைக்கு 2 கல்னா மொத்தம் 5 கல் ஆச்சு. அப்போ இவன் ஒரு நாள் இவன் ஒரு நாள்னா 2 நாளில் 5 கல் தூக்கி போடுறாங்க. அப்போது 5ஆல் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆல் அடித்தோன்னா 7, 7 5 35. அப்போ 35 கல்லை இப்படியே மாறி 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 2 2 2 2 2 ஒரு 7 7 × 2 14 நாளில் தூக்கி போட்டுப்பாங்க. ஓகேவா, ஒரு நாளைக்கு 5 கல்னா 7 தடவை. ஓகேவா, சாரி 2 நாளைக்கு 5 கல்னா 7 தடவைனாக்கா 7 × 2 14 நாளில் 35 கல்லை தூக்கி போட்டுருவாங்க. பேலன்ஸ் இன்னும் ஒரு கல் இருக்குது, 36 கல். ஆனால் நமக்கு 35 கல் தான் முடிஞ்சிருக்கு, பேலன்ஸ் ஒரு கல் இருக்குது. மறுபடியும் அடுத்த நாள் யார் வருவா? ஏ தான் வேலைக்கு வருவான். ஓகேவா, ஏபி மறுபடியும் ஏபி அப்படின்னு சொல்லி தான் போகுது. ஏபி சேர்ந்து 2 நாளைக்கு 5 கல்னா மறுபடியும் ஏபி சேர்ந்து 5 கல், மறுபடியும் ஏபி சேர்ந்து 5 கல், மறுபடியும் ஏபி சேர்ந்து 5 கல். இப்படியே ஒரு 7 தடவை. ஓகேவா, 4 தடவை ஆச்சா, இன்னும் ஒரு 3 தடவை கூட போட்டுக்கலாம். 5 5 5 5 போட்டால் ஒரு 35 கல் ஆச்சு. பேலன்ஸ் ஒரு கல் இருக்கும், அதை மட்டும் தூக்கி போட ஏ வருவான். ஆனால் ஏ தான் ஒரு நாளைக்கு 3 கல் தூக்கி போடுறானே. அப்போது 3 பங்கு வேலை செய்ய வேண்டியவன் அந்த ஒரு பங்கு வேலை ஒரு கல்லை மட்டும் தூக்கி போட்டு போகிறான். மிச்சம் ஒரு 14 நாள் மொத்தமாக வேலை முடிஞ்சிருக்கு. அப்போ 14 1/3 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2 நாளைக்கு 5 5 கல்லாக தூக்கி 35 கல் போனாலும் பேலன்ஸ் ஒரு கல் இருக்குது. அடுத்து ஏ வரான், ஏவால் 3 கல் தூக்கி போட முடியும், ஆனால் இருக்கிறதே ஒரு கல் தான். அப்போ 1/3 அப்படின்னு சொல்லி கடைசி நாளில் வரும். 14 நாள் மொத்தமாக வேலை பார்த்துருப்பாங்க, கடைசி நாள் மட்டும் 1/3ன்னு வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ 14 1/3 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா, 3 பங்கு வேலை செய்ய வேண்டியவன் கடைசி நாளில் ஒரு பங்கு வேலை தான் ஏ செய்கிறான். ஒரு கல் தான் தூக்கி போடுறான், 3 கல்லுக்கு பதிலாக ஒரு கல் தான் தூக்கி போடுறான். 1/3 அப்படின்னு சொல்லி கடைசி நாள் வரும். 14 நாள் மொத்தமாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லி 14 1/3ன்னு ஆன்சர் போடணும். ஓகேவா, ரவுண்டு பண்ணிலாம் போடக்கூடாது. கடைசியில் மிச்சம் வருதுனாக்கா அது வந்து அந்த பின்னத்தில் வருதுன்னா பின்னத்தில் தான் போடணும். சரி, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு போட வேண்டிய கணக்குகள். அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கணக்கு போட்டிருப்போம். ஏ ப்ளஸ் பி சேர்ந்தா இத்தனை நாளில், பி ப்ளஸ் சி சேர்ந்தா இத்தனை நாளில், சி ப்ளஸ் ஏ சேர்ந்தா இத்தனை நாள்னு வரும். எல்லாத்தையும் கூட்டினா இதை 2 தடவை வரும். ஏ 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வரும். அதை வச்சு ஏ ப்ளஸ் பி சியோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிச்சி போடுவோம். ஆனால் இந்த கணக்கில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஏ மட்டும் 12 மணி நேரம், ஏ மட்டும் 12 மணி நேரம் ஏவை தனியாக கொடுத்துட்டான். ஆனால் பிஏ சிஏ சேர்த்து கொடுத்துருக்கான். பி ப்ளஸ் சி சேர்ந்தா 3 மணி நேரம், ஏ ப்ளஸ் சி சேர்ந்தா
6 மணி நேரம்னு இந்த ரெண்டுத்தையும் கொடுத்தவன் இந்த இடத்துல பியை சேர்க்காம ஏவை மட்டும் சேர்த்துருக்கான். நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் தேவை, பியை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும்னாக்கா. ஏன்னா அவன் பியை மட்டும் தனியாக தான் கேட்குறான். இப்போ என்ன பண்ணும், வழக்கமாக செய்கிற மாதிரி தான் அதே மாதிரியே 12 3 6ன்னு கொடுத்துட்டான். மொத்தமாக முடிக்கிற வேலை தான் கொடுத்துருக்கான், ரவுண்டாக முடிகிற மாதிரி. அப்போ இந்த 3த்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். 12 3 6 பார்த்தோன்னே 12ன்னு எல்சிஎம் சொல்லிடலாம். வேணா நீங்கள் டானால் போடுறீங்கனாக்கா 3ஆல் போட்டிங்கன்னா 4 3 12, 1 3 6, 2 3 6ன்னு வரும். ஓகேவா, 1 3 3 மறுபடியும் 2ஆல் போட்டினா 2 4 1 1ன்னு வரும். அப்போ இது எல்லாத்தையுமே பெருக்கணும். 3 பெருக்கல் 2 பெருக்கல் 2 3 2 6 6 2 12ன்னு வரும். ஓகேவா, அதை தான் பார்த்தோன்னே சொன்னேன். ஏன்னா 12 3 வகுக்கும் 6 வகுக்கும். அப்போ பெரிய நம்பர் 12 தான் எல்சிஎம். ஏன்னா எல்சிஎம் தானே பெருசாக இருக்கும். அப்போ மொத்த வேலை 12னா ஏ ஒரு நாளைக்கு எத்தனை கல், 12 நாளில் 12 கல்லை தூக்கி போட்டா. ஓகே, 12 மணி நேரத்தில் 12 கல் தூக்கி போட்டால் 1 மணி நேரத்துக்கு 1 கல். அப்போ 12 மணி நேரத்தில் 3 கல் தூக்கி போட்டால் பி ப்ளஸ் சி சேர்ந்து 1 மணி நேரத்தில் 4 கல் தூக்கி போடுவாங்க. 12 மணி நேரத்தில் 6 கல் தூக்கி போட்டால் ஏ ப்ளஸ் பி சி சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 2 கல் தூக்கி போடுவாங்க. நமக்கு தேவை என்ன, பி தான் தேவை. அதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தேவை. ஓகேவா, நம்மகிட்ட தான் பி ப்ளஸ் சி இருக்குது, ஏ தனியாக இருக்குது. அப்போது ஏவை தனியாக கூட்டி இந்த பி ப்ளஸ் சியையும் கூட்டினா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒரு நாளைக்கு செஞ்ச வேலை தெரிஞ்சிடும்ல. ஏ ஒரு நாளைக்கு 1 கல். ஓகேவா, ஒரு நாள்னே வாயில் வருது. ஆனால் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா, எல்லாமே மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. நான் நாட்களில் அதை தெரியாமல் இடையில சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏ 1 மணி நேரத்துக்கு 1 கல், பி ப்ளஸ் சி சேர்ந்தால் 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 4 கல். அப்போ மொத்தமாக 5 கல் தான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 5 கல் தூக்கி போடுறாங்க. நமக்கு தேவை பி மட்டும் தானே. இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிலேருந்து இந்த ஏ ப்ளஸ் சியை கழிச்சோன்னா, ஓகேவா, ஏவையும் சியையும் கழிச்சோன்னா பி மட்டும் தனியாக கிடைக்குமா. அப்போ பி மட்டும் தனியாக வேணும்னா இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து ஏ ப்ளஸ் சியை மட்டும் கழிக்கணும். கழிச்சோன்னாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன 5 கல் 1 மணி நேரத்துக்கு, ஏ ப்ளஸ் சி என்ன 1 மணி நேரத்துக்கு 2 கல். கழிச்சோன்னாக்கா 3 கல்லை பி மட்டும் 1 மணி நேரத்துக்கு தூக்கி போகிறான். இப்படி 3 கல்லாக இந்த 12 கல்லை எத்தனை நாளைக்கு தூக்கி போடுவான் அப்படின்னு சொல்லி தான் தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பான்னு தான் கேட்குறாங்க. அப்போ 12 கல்லை 3 கல்லாக தூக்கி போட்டால் 4 மணி நேரத்தில் பி மட்டும் முடிப்பான். ஓகேவா, 1 3 3 4 3 12 4 மணி நேரத்தில் முடிப்பான்னு சொல்லி ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் என்ன, ஏ 4 மணி நேரம். ஓகேவா, இங்கே ஏதோ 6 டிக் பண்ணியிருக்கேன், அது ஆன்சர் கிடையாது. ஏ 4 மணி நேரத்தில் முடிப்பான். சரியா, மணி நேரம் நாட்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு கணக்கு போடுறபடி போட வேண்டியதா, மணி நேரமோ நாட்களோ. டேட்டா மாறினா தான் பிரச்சனை, இல்லைனா சொல்கிறப்ப எப்படினாலும் சொல்லிக்கலாம். சரியா, இப்போ அடுத்த கணக்கு, இதுக்கு ஆன்சர் 4. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஏ ஒரு வேலையை 36 நாட்களில் முடிக்க முடியும், பி அதை 45 நாட்களில் முடிக்க முடியும், சி அதை 60 நாட்களில் முடிக்க முடியும். ஏ பி மற்றும் சி ஒன்றாக வேலையை தொடங்கினர். ஆனால் வேலை நிறைவடைவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே சி வேலையை விட்டு சென்று விட்டார் எனில் எத்தனை நாட்களில் வேலை நிறைவடையும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏ 36 நாள்லேயும் பி 45 நாள்லேயும் சி 60 நாள்லேயும் அந்த வேலையை முடிக்க முடியும் தனித்தனியாக. ஆனால் 3 பேர் ஒன்றா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒன்றா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. அதான் எக்ஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் யார் வெளியே போயிடுறா, சி வெளியே போயிடுறாங்க. சி வேலையை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் மட்டுமே அந்த வேலையை முடிச்சிடாங்க. ஓகேவா, ஆனால் வேலை நிறைவடைவதற்கு 4 நாட்களுக்கு முன்னே சி சென்று விடுகிறார். ஓகேவா, அப்போ சி போயிட்டாக்கா அந்த 4 நாள் ஏவும் பியும் மட்டும்தான் வேலை பார்த்துருப்பாங்க. 4 நாள் முடிச்சு வேலை பார்த்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போது எத்தனை நாட்களில் அந்த வேலை நிறைவடையும்னு கேட்குறாங்க. இங்கே என்னென்னா எத்தனை நாள்னாக்கா இங்கே எத்தனை நாளில் விட்டுட்டு போனாங்கன்னு எக்ஸை கண்டுபிடிச்சி இந்த 4 நாள் அவங்க அதுக்கப்புறம் வேலை பார்த்துருக்காங்களா அந்த நாளையும் கூட்டி போட்டால் தான் அந்த மொத்த வேலை முடியறது தெரியும். ஓகேவா, கடைசியில் இந்த எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி போட்டு ஆன்சர்னு நினச்சிடுவாங்க, அது தப்பாக போயிடும். அதை கடைசியில் பார்க்கணும். இந்த ஆன்சர் கடைசியில் போடுறப்பையும் சொல்கிறேன். இப்போது ஏ 36 நாள், பி 45 நாள், சி 60 நாள்னாக்கா நமக்கு மொத்த வேலை என்னன்னு தெரியணும். 36 45 60க்கு எல்சிஎம் எடுக்கணும். இந்த 4 கணக்கில் எடுத்துக்கூடாது, ஏன்னா மொத்தமாக முடித்த நாட்கள் கிடையாது. கடைசியாக கொசுறு வேலை செஞ்சது தான் இந்த 4, அதனால் இந்த 4 கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போ இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 3ஆல் போடலாம். 3ஆல் போட்டால் 1 3 3 2 3 6 1 3 3 5 3 15 7 3 6 0. மறுபடி 4ஆல் போடலாமா, 4ஆல் போட்டால் 3 12 15 அப்படியே கீழே இறங்கும், 5 20. இப்போ 5ஆல் போடலாமா, 5ஆல் போட்டால் 3 அப்படியே இறங்கும், 3 5 15 1 5 5. மறுபடியும் 3ஆல் போடலாமா, 1 3 3 1 3 3. அப்போ இதை எல்லாத்தையுமே பெருக்க வேண்டியதான். பெருக்கினா 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5 பெருக்கல் 3, 5 கடைசியாக தான் பெருக்கணும். 3 12 12 3 36 36 5ஆல் பெருக்குனா 36ல் பாதி 18 கூட ஒரு 0 ஈவன் நம்பர் அப்படின்றனால. ஓகேவா, 5ஆல் பெருக்கிறதோட ஷார்ட்கட்டு.
சரியா? அப்போ 180 அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா மொத்த வேலை. அப்போ 180 கல்லை தூக்கி போடுறாங்கன்னா எத்தனை நாளில் தூக்கி போட்டிருப்பான்? 180 டிவைட் பை 36, 5 36 180ன்னு வரும். அப்போ 180 டிவைட் பை 45, 2 45 90, அப்போ 4 45 180. அப்போ 180 டிவைட் பை 60, 3 18, அப்போ 3. ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு 5 கல், பி ஒரு நாளைக்கு 4 கல், சி ஒரு நாளைக்கு 3 கல் தூக்கி போடுறாங்க. மொத்தம் தூக்கி போட வேண்டியது 180 கல். 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு தெரில, அதை வச்சுக்குவோம். கடைசியில் பாருங்கள், கடைசியில் 4 நாளைக்கு மட்டும் ஏவும் பியும் மட்டும் வேலை பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் சி வெளியே போயிட்டார். அப்போ அந்த 4 நாளில் எத்தனை கல் தூக்கி போட்டிருப்பாங்கன்னு அதை கழிச்சு விட்டுட்டு மிச்சத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 4 நாளில் எத்தனை கல் தூக்கி போட்டிருப்பாங்க? ஒரு நாளைக்கு 5 கல், பி ஒரு நாளைக்கு 4 கல்னா 5 + 4 2 பேர் சேர்ந்து 9 கல் தூக்கி போட்டுருவாங்க, ஏ + பி. கடைசியில் ஒரு நாளைக்கு 9 கல்லுன்னு சொல்லி 4 நாள் தூக்கி போடுறாங்களா? அப்போ 4ஆல் பெருக்குனா 36 கல்லை கடைசி 4 நாளில் இந்த ஏவும் பியும் மட்டும் தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ இந்த 180ல் 36 கல் போணுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 4, 5ல் 7ல் 3 பண்ணால் 4, மிச்சம் 144 கல் முதல்ல இந்த 3 பேர் சேர்ந்து தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ 144 கல்லை தூக்கி போடுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்து எத்தனை கல் தூக்கி போட்டிருப்பாங்க? ஏ 5 கல், பி 4 கல், சி 3 கல்னா ஏ + பி + சி 5 + 4 + 3 9 + 3 12 கல். 3 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 12 கல் தூக்கி போட முடியும். இதே மாதிரியே ஒரு 144 கல்லை தூக்கி போட்டதுக்கப்புறம் தான் சி போகிறாருன்னா இந்த 140 கல்லை தூக்கி போட எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 144 கல்லை ஒரு நாளைக்கு 12 கல்லுன்னு தூக்கி போட்டால் 12ஆல் அடித்தா 12 12 144. அப்போ 12 நாளைக்கு முதல்ல 3 பேர் இணைஞ்சி வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? 12. அப்போ 12 நாளைக்கு 3 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சி போயிருக்காரு. அதுக்கப்புறம் 4 நாள் இந்த 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? உடனே 12ன்னு போட்டுறக்கூடாது. ஆப்ஷனில் கொடுக்கல, கணக்கு எக்ஸாமில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 12ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா 12 வந்து இந்த 144 கல்லை தூக்கி போட்டதுக்கு தான் 12 நாள். அது அவர் போனதுக்கப்புறம் சி போனதுக்கப்புறம் 4 நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னு ஒன்று. 12 + 4 16 நாள் வேலை பார்த்தா தான் மொத்தமாக அந்த 180 கல்லை தூக்கி போட்டுருக்க முடியும். அப்போ 16 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி 16 தான் ஆன்சர். ஓகேவா? கணக்கு எல்லாமே டைம் அண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் பெரிய கணக்குகள் தான். ஆனால் புரிஞ்சுக்கிட்டு போட்டாக்கா எல்லாமே அதே ஸ்டெப்பு தான். ஓகேவா? இந்த மாதிரி கணக்குகள் போட்டு நீங்கள் பழகிட்டீங்கன்னாக்கா சாதா கணக்கெல்லாம் பட்டுன்னு 10 செகண்டில் போட்டுடலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 16 நாட்கள். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். A can finish a job in 20 days, B can complete a job in 30 days. They work together and finish the job. If ₹600 is paid as wages, then the share of A and Bன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏ வந்து 20 நாளில் அந்த வேலையை முடிப்பார், பி வந்து 30 நாளில் அந்த வேலையை முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலையை செஞ்சு அந்த வேலையை முடித்து 600 ரூபா வாங்குறாங்கன்னா ஏபியோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? வழக்கமாக போகிற அதே 3 ஸ்டெப் மெத்தட். ஏ வந்து 20 நாள், பி வந்து 30 நாள். இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். பார்த்தாலே தெரியுது 2 3 2 3 பேருக்குனா 6. அப்போ 60 தான் எல்சிஎம்மாக வரப்போகுது மொத்த வேலை. அப்போ ஒரு நாளைக்கு வேலை 60 டிவைட் பை 20. ஒரு நாளைக்கு ஏ வந்து 3 வேலை, ஒரு நாளைக்கு பி வந்து 2 வேலை செய்வாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்தால் 5 வேலை செய்கிறாங்களா? அப்போ அந்த 5 வேலைக்கு உண்டானது தான் பார்த்திங்கன்னா இந்த 600 ரூபா. 5 வேலையை செஞ்சால் ஆவரேஜாக 600 ரூபா கிட்ட வருதுன்னா ஏவுனாக்கா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரா? அப்போ 3 வேலை செய்கிறவனுக்கு எவ்வளோ பங்கு போகணும்? அதே மாதிரி 5 வேலை செஞ்சால் 600நாக்கா 2 வேலை செய்கிற பிக்கு எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பாக்ஸில் கண்டுபிடிச்சாலே முடிஞ்சுது. ஓகேவா? அப்போது பாக்ஸ் அப்படியே அடித்து போட்டாக்கா 5ஆல் அடித்தா 120ன்னு வரும். 120 3ஆல் பெருக்குனா 360ன்னு வரும். அப்போ ஏவோட ஷேர் 360. அதே மாதிரி 120ன்னு வரப்போது பெருக்குனா 240ன்னு வரும். அப்போ பியோட ஷேரு 240. அப்போ 360 240 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. மாற்றி போட்டுறக்கூடாது. 240 360ன்னு. ஏவுக்கு தான் 3 வேலை ஒரு நாளைக்கு செய்கிறதுனால அதிக ஷேர் போகணும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த இந்த கொஸ்டின், 6 men working 10 hours a day can do a piece of work in 24 days. In how many days will 9 men working for 8 hours a day do the same workன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 6 ஆண்கள் வந்து ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாளில் முடிக்கிறாங்க. இதுவே 9 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க அதே வேலையை. ஓகேவா? இது வந்து அந்த கம்பேர் பண்ணுற ஃபார்முலா மாதிரி. அதாவது எத்தனை பர்சன் 1 இன்ட்டு எத்தனை மணி நேரம், அப்போ ஹவர் இன்ட்டு டேஸு, டே 1 டிவைட் பை ஒர்க் 1 ஈக்குவல் டு அதே மாதிரி பர்சன் 2 இன்ட்டு H2 இன்ட்டு D2 டிவைட் பை W2 அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலாவில் போட்ட வேண்டியதான். அப்போ இதில் பர்சன் மொத்தம் எத்தனை? 6 பேர்.
10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 24 நாளில் அந்த ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா, அதே மாதிரி பர்சன் 9 பேர் எத்தனை மணி நேரம் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். கீழே அவங்களோட ஒர்க்கு அதே தான் 1. அப்போ அடித்தோன்னாக்கா இந்த பக்கத்தில் 3 நாள் அடிக்கலாமா, 7 3 6 3 9 1 3 3 8 3 24 1 8 8 1 8 8நாக்கா பேலன்ஸ் இங்கே வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 10 பெருக்கல் 2 20 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 20 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரியா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை செய்ய 10 நாட்கள் தேவைப்படும் மற்றும் 26 ஆண்கள் 48 சிறுவர்கள் இணைந்து அதே வேலையை 2 நாட்களில் செய்வரெனில் 15 ஆண்கள் 20 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை செய்ய எத்தனை நாட்கள் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது மென்னு பாய்ஸ்னு கலந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் இது வந்து அந்த லாஸ்ட் மாடலில் போகணும். டைம் அண்ட் ஒர்க்கோட லாஸ்ட் மாடல். இதை எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த கொடுத்ததெல்லாம் எடுத்து எழுதுவோம். 6 மென்னு ப்ளஸ் 8 பாய்ஸ் இணைஞ்சி 10 நாளில் முடிக்கிறாங்களாம். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது 26 மென்னு 48 பாய்ஸ் இணைஞ்சி 2 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்களாம். கடைசியாக கேட்குறது 15 மென்னு 20 பாய்ஸ் இணைஞ்சி எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்ற மாதிரி வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணணும், 2 டீமுமே முடிக்கிறதுனால 2 டீமையும் கம்பேர் பண்ணி ஒரு மென்னு வந்து எத்தனை பாய்ஸுக்கு சமம்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 6 மென்னு 8 பாய்ஸு 10 நாளில் முடிக்கிறாங்களா, மொத்தமாக அதை 10ஆல் பெருக்கி, அதுவும் அந்த 26 மென்னு 48 பாய்ஸ், ஓகேவா, 26 மென்னு 48 பாய்ஸ் இணைஞ்சி 2 நாளில் முடிக்கிறதும் சமம் அப்படின்னு சொல்லி இப்படி எழுதிட வேண்டியதான். உள்ளே அப்படியே 10ஆல் பெருக்குங்க. 60 மென்னு ப்ளஸ் 80 பாய்ஸு, இந்த பக்கத்தில் 2ஆல் பெருக்குனா 52 மென்னு ப்ளஸ் 48 2ஆல் பெருக்குனா 96 பாய்ஸு. மென்னெல்லாம் ஒரு பக்கம், பாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துட வேண்டியதான். மென்னை இந்த சைடு கொண்டாடுவோம், பாய்ஸ் அந்த சைடு கொண்டாடுவோம். அப்படின்னா தான் மைனஸில் வராமல் இருக்கும். அப்போ இந்த பக்கம் 60 மென்னு, இந்த பக்கம் 52 மென்னு. 60 மென்னு மைனஸ் 52 மென்னு ஈக்குவல் டு 96 பாய்ஸு மைனஸ் 80 பாய்ஸுன்னு வரும். அப்போ கழிச்சோன்னாக்கா 8 மென்னு ஈக்குவல் டு 16 பாய்ஸுன்னு வரும். அப்போ அடிச்சோன்னா 1 8 2 16னா 1 மென்னு ஈக்குவல் டு 2 பாய். ஓகேவா? ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமமாக. அப்போனாக்கா இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் எழுதுங்க. மென்னுக்கு பதிலாக இந்த 2 பாய்ஸ்ன்னு போடுங்க. 6 மென்னுக்கு பதிலாக 2 பாய்ஸ் ப்ளஸ் 8 பாய்ஸ் வந்து 10 நாளில் முடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், உள்ள பிறகுனா 12 பாய்ஸ் ஆகும். கூட்டினாக்கா மொத்தம் 20 பாய்ஸ் வந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு கேட்குறது என்ன, 15 மென்னு 20 பாய்ஸ் தான். இதுலேயும் மென்னுக்கு பதிலாக அந்த 2 பாய்ஸை போட்டோன்னா 15 மென்னுக்கு பதிலாக 2 பாய்ஸு ப்ளஸ் 20 பாய்ஸு. உள்ள பிறகுனா இது ஒரு 30 பாய் ஆகும், இது ஒரு 20 பாய்னாக்கா மொத்தம் 50 பாய். ஓகேவா? 50 பாய்ஸ் எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு முதல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதில் 20 பாய்ஸு 10 நாளில் முடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது அந்த முதல் மாடல் மாதிரி, அந்த எவ்வளோ பேர், இத்தனை மென் இத்தனை பாய்ஸு இத்தனை நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, 50 பாய்ஸு எத்தனை நாளில் அந்த ஒரு வேலையை முடிப்பாங்கன்ற மாதிரி முதல் மாடல் மாதிரி வந்துடும். அப்போ அந்த ஈக்குவேஷன் மாதிரி சமப்படுத்தி விட்டுலாமா? எப்படி, 20 பாய்ஸு 10 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ நமக்கு தேவைன்னா 50 பாய்ஸா, 50 பாய்ஸு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் ஒரு வேலையை தான், அதே ஒரு வேலையை முடிக்கிறது கம்பேர் பண்ணணும். ஓகேவா? அப்போ அடித்தோன்னாக்கா இந்த 0க்கு இந்த 0 போயிடும், கீழே 1 இருக்கிறத கண்டுக்கவே தேவையில்லை. 1 5 5 4 5 20. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4னா 4 நாட்களில் அந்த 15 பாய்ஸு 15 மென்னு 20 பாய்ஸ் சேர்ந்து முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? இது கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் ப்ராக்டிஸ் இருந்தால் அப்படியே கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ஒரு மண் எத்தனை பாய்ஸுக்கு சமன் கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷனை போட்டு முதல் மாடல் மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 4 இளைஞர்கள் ஒரு வேலையை 99 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு இளைஞன் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு வேலையை 99 நாளில் முடிச்சிடலாம். எப்படின்னா 2 ஆண்கள் மட்டும் வேலை பார்த்தா, அப்படி இல்லைனா அல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அல்லது 6 பெண்கள் மட்டும் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடிச்சிடலாம், அல்லது 4 இளைஞர்கள் மட்டும் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடிச்சிடலாம். ஓகேவா? தனித்தனியாக தான், 2 ஆள் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடியுது, இல்லைனாக்கா 6 பெண் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடியுது, 4 இளைஞர்கள் வேலை பார்த்தாலும் 99 நாளில் முடியுது. இப்படி தனித்தனியாக ஆண்கள் இல்லாமல், பெண்கள் இல்லாமல், இளைஞர்கள் இல்லாமல் 3 பேரையும் கலந்து ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு இளைஞர் சேர்ந்து
எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமம், ஒரு ஆண் எத்தனை இளைஞர்களுக்கு சமம்னு கண்டுபிடிச்சி இந்த 3 பேரும் வித்தியாசமாக இருக்கிறத ஒரே ஆளாக கொண்டு வரணும். ஓகேவா? அப்படி கொண்டு வரணும் என்ன பண்ணும், 2 ஆண், ஆணுக்கு வந்து எம்னு வச்சுக்குவோம், மின். ஓகேவா? 2 ஆணும் 6 பெண்ணும் 6 உமன். அதே மாதிரி 4 இளைஞர்கள், இளைஞர்களுக்கு ஒய்ன்னு வச்சுக்கலாமா, யங்ஸ்டர்ஸ்னு ஒய்ன்னு வச்சுக்கலாம், இல்லை சில்ட்ரன்ஸ் சின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? 4 இளைஞர்களும் சமம். ஏன்னா 3 பேருமே 99 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. 2 ஆண் சேர்ந்தாலும் 99 நாளில் முடிச்சிருவாங்க, 6 பெண் சேர்ந்தாலும் 99 நாளில், 4 இளைஞர்கள் சேர்ந்தாலும் 99 நாளில் முடிச்சிருவாங்கன்னா 2 மென்னு வந்து 6 உமனுக்கு சமம். அதே மாதிரி 4 யங்ஸ்டர்ஸ்க்கு சமம். அப்போ ஒரு மென்னு, ஓகேவா, எல்லாரையுமே மென்னாக கொண்டு வரணும்னா 2 மென்னு 6 உமனுக்கு சமம்னா ஒரு உமன் எத்தனை மென்னுக்கு சமம், 6 அப்படியே கீழே கொண்டு வந்தால் ஒரு உமன்ஸ் ஈக்குவல் டு 2 மென் டிவைட் பை 6 அடித்தானா 1 2 3 2 6 1/3 மென்னுக்கு சமம். ஓகேவா? ஒரு உமன் வந்து ஆண்களில் 1/3 பங்குக்கு சமம். இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் மென்னை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மென்ஸ் ஈக்குவல் டு 3 உமன் வச்சுக்கிட்டிங்கன்னா கடைசியில் எல்லாத்தையுமே ஒரே டேட்டாவாக கொண்டு வர முடியாது. நான் கடைசியில் எல்லாத்தையுமே ஆண்களாக மாற்ற போகிறேன். அதனால தான் ஒரு ஆண் வந்து ஒரு உமன் வந்து எத்தனை மென்னுக்கு சமம்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு பெண்ணுன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல ஆணாக மாற்றணுன்றனால 1/3 ஆண் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மாற்றிடுவேன். அதனால் எல்லாருமே ஆணுக்கு ஈக்குவலாக கொண்டு வர போகிறோம், எத்தனை ஆண்கள்ன்ற மாதிரி. அப்போது 2 மென்னு 4 யங்ஸ்டர்ஸ்க்கு சமம்னா 2 மென்னு 4 யங்ஸ்டர்ஸ்க்கு சமம்னா 4 கீழே கொண்டு வந்தோன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் ஈக்குவல் டு 2 மென் டிவைட் பை 4க்கு சமம். அடித்தோன்னா 1 2 2 4 1/2 மென்னுக்கு சமம். ஓகேவா? ஒரு யங்ஸ்டர் வந்து 1/2 மென்னுக்கு சமம், ஒரு உமன் வந்து 1/3 மென்னுக்கு சமம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு யங்ஸ்டர். ஓகேவா? ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு இளைஞன் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. இந்த 3த்தையுமே எல்லாருமே ஆணாக கொண்டு வரும். ஒரு ஆண் ஒரு மென், ஓகேவா, ப்ளஸ் ஒரு பெண்ணுனாக்கா 1/3 மென்னுக்கு சமம் 1/3 மென், ப்ளஸ் ஒரு இளைஞன்னா 1/2 மென்னுக்கு சமம் 1/2 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் கணக்கை கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாருமே மென்னுக்கு மாற்றிட்டோம். இப்போ கீழே பின்னத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே சமமாக மாற்றணும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3க்கும் 2க்கும் எடுத்தோன்னா அப்படியே பெருக்க வேண்டியதான், 3 2 6ன்னு வரும். ஓகேவா? இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 3 2க்கு எடுத்தோம்னாக்கா அப்படியே தான் 3 2ன்னு வந்து 3 பெருக்கல் 2 6ன்னு தான் கீழே எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். அப்போது கீழே எல்சிஎம் 6. அப்போ கீழே 6ஆக மாற்றோம்னாக்கா மேலே 6ஆல் பெருக்கணும்னா 6 மென் ப்ளஸ் கீழே 6ஆல் மாற்றோம்னா மேலே 2ஆல் பெருக்கணும், 2 மென் ப்ளஸ் கீழே 6ஆல் மேலே 3ஆல் பெருக்கணும், 3 மென் ஈக்குவல் டு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் பார்க்கணும். அப்படியே உள்ளே கூட்டினா 6 + 2 8 8 + 3 11 மென், 11 டிவைட் பை 6 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் உண்மையான கணக்கு. ஓகேவா? இந்த ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு இளைஞன் வந்து 11/6 மென்னுக்கு சமம். ஓகேவா? நமக்கு தான் தெரிஞ்சு போச்சே, 2 மென் வந்து 99 நாளில் முடிப்பாங்கன்னு முதலே கணக்கு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போது 2 மென் வந்து 99 நாளில் அந்த ஒரு வேலையை முடித்தா, இங்கே கீழே ஒர்க்கை போட்டிருக்காங்கன்னா ஒரு வேலையை முடித்தா 11/6 மென் தான் கேட்குறாங்க. 11/6 மென்னு எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கணக்கில் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம தான் ஆண் பெண் இளைஞன் எல்லாத்தையுமே 11/6 மென்னாக மாற்றிட்டோமே. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இதை அப்படியே கீழே கொண்டு போகலாமா? அப்போ 2 பெருக்கல் 99 இந்த பக்கத்தில் இருக்க 6 மேலே பெருக்கல் வரும், கீழே 11 வரும், ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ அடிச்சோன்னா ஒரு 11 11 9 11 99. இதை அப்படியே உள்ளே பெருக்கணுன்னா 29 18 18 பெருக்கல் 6 108ன்னு வரும். ஓகேவா? 18 பெருக்கல் 6 6 8 48 மிச்சம் 4 1 6 6 4 10 108ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 108 நாட்களில் முடிப்பாங்க. யார்? அந்த ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு இளைஞன். அப்படி இல்லைன்னா 11/6 மென் அப்படின்னும் வச்சுக்கலாம். 108 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கணக்கு வருது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? 108 நாட்கள். சரியா? இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள்னு கொடுத்தா ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமம், ஒரு ஆண் எத்தனை இளைஞர்கள் இல்லைனா குழந்தைகள்னு கொடுப்பாங்க, எத்தனை குழந்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் கேட்ட 10 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடான கொஸ்டின். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கணக்கை விட கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரியான கணக்குகள். டேரெக்டாக ஏபி கொடுத்து A+B இல்லை ABC கொடுத்து A+B+Cன்னு கேட்காம இந்த மாதிரி ட்விஸ்ட்டாக வர கணக்குகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாக்கா ஈஸியான கணக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக போட்டலாம். சரியா? அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் திறந்து வரும், அதையும் பாருங்கள். நன்றி.